பிள்ளைகள் நாங்கள் இப்போ திரிகோண கணிதத்தின் அடிப்படை சமன்பாடுகள் பார்த்துருக்கிறோம், முக்கோணியின் பண்புகள் பார்த்துருக்கிறோம். இது திரிகோண கணிதத்தின் முதல் பகுதி. நாங்கள் இன்னும் இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டேன் இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸில் வர ஃபங்க்ஷன்ஸ், மற்றது வரைவுகள், சமன்பாடுகளை தீர்த்து பொது தீர்வு காண்றது, இதுகள் இன்னும் படிக்கல. அது திரிகோண கணிதத்தின் பின்பகுதி. ஆனால் இந்த இவ்வளவு முன்பகுதியும் வச்சுக்கொண்டு என்னென்ன பாஸ் பேப்பர் பகுதிகள் செய்யலாம்ன்றதை ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து பார்ப்போம். இப்போ சில நேரங்களில் முழு கேள்வியுமே திரிகோண கணிதத்தில் வந்த முழு கேள்வியுமே முதல் பகுதியிலே வந்திருக்கு, முழுசாக செய்யக்கூடியதாக இருக்குது. பாருங்க, அப்படி அது 2003ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அப்படி ஒரு கேள்வி பாருங்க, ஏபிசின்னு இருக்குது, அதில் 1 2 3 4 இருக்குது. எல்லா பகுதியுமே செய்யக்கூடியதாக இருக்குது எங்களுக்கு. இப்போ எவ்வளோ நேரம் படித்ததை வச்சுக்கொண்டு எல்லாரையும் செய்யலாம். ஒன்றா பார்ப்போம். முதலாவது பாருங்க, தீட்டா என்பது π/2 மடங்குக்கு சமமாக இராத ஒரு மெய்யெண்ணாக இருக்கும். எக்ஸ் சமன் சைன் தீட்டா சாய காஸ் தீட்டா, ஒய் சமன் டேன் தீட்டா சாய காட் தீட்டா. சைன் தீட்டாவை எக்ஸின் சார்பில் மாத்திரமும் ஒய்யின் சார்பில் மாத்திரமும் பெறுக. பாருங்க, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. அப்போ எக்ஸின் சார்புண்டா இங்கே பாருங்க, எக்ஸ் சமன் சைன் தீட்டா சாய காஸ் தீட்டா. உங்களுக்கு தெரியும் சைன் டென் தீட்டா எடுக்கணும் என்றால் சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும். இவரை வர்க்கிச்சு விட்டோம்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும். சைன் வர்க்கன் தீட்டா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா காஸ் வர்க்கன் தீட்டா. இல்லை சைன் வர்க்கன் காஸ் வர்றதுக்கு ஒன்றை போடலாம். இவருக்கு சைன் 2 தீட்டா. ஆக இதுல இருந்து வருது சைன் 2 தீட்டா சமன் 1 சாய எக்ஸ் வர்க்கம். இது முதலாவது பகுதிக்கு, அதாவது சைன் 2 தீட்டாவை எக்ஸ் வர்க்கத்தில் மட்டும் எடுக்கிறேன்டா இப்படி வரும். பிறகு ஒயின் சார்பில் மாத்திரம் பெறுக. ஒயின் சார்புண்டா இவரை பார்ப்போம். ஒய் சமன் டேன் தீட்டா சக காட் தீட்டா, சைன் தீட்டாவின் கீழ் காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டா. சைன் தீட்டா காஸ் தீட்டாவை பொது அடியாக எடுத்தால் சைன் வர்க்கம் காஸ் வர்க்கம். சைன் வர்க்கம் காஸ் வர்றதுக்கு ஒன்றை போடுவோம். இப்போ என்ன செய்வியல்? மேலேங்களின் 2ஆல் பெருக்கினால் 2 கீழ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு தான் சைன் 2 தீட்டாவை போட போறீங்க. இப்போ இதிலிருந்து வரும் சைன் 2 தீட்டா சமன் 2 கீழ் y. அப்புறம் என்ன கேட்டவ? இதிலிருந்து எக்ஸிற்கும் yற்கும் இடையே ஒரு தொடர்பை பெறுக. சைன் 2 தீட்டாவை தான் 1 சாய் எக்ஸ் வர்க்கம் எழுதியிருக்கிறோம், சைன் 2 தீட்டாவை தான் 2 y எழுதியிருக்கிறோம். ஆக 1 சாய் எக்ஸ் வர்க்கம் வருமானா y எழுவாய்க்கு விடலாம். y சமன் 2 கீழ் 1 சாய எக்ஸ் வர்க்கம். இதுதான் முதலாவது பகுதிக்கான கேள்வி. ரைட். ரெண்டாவது பகுதியை பாருங்க. இப்போ ஒரு சர்வ சமன்பாடு பாருங்க, சைன் 10x சைன் 4x சைன் 6x சமன் இது என காட்டு. இந்த பக்கத்தில் தொடங்கினா சுகம் மாதிரி இருக்கு. எல்ஹெச்எஸ்ல தொடங்கோ. எல்ஹெச்எஸ் சைன் 10x சைன் 4x சைன் 6x. இடையில பாருங்க சைன் 4x ஒன்று இருக்குது பொதுவாக. அப்போ இந்த சைன் 4x எப்படியே வச்சுக்கொண்டு இவருக்கு சமன்பாட்டை போடுவோம். 2 sin 10x rx 8x 4x cos rx 2x பண்ணா 4x பிரிச்சா 2x sin 4x. sin 4x பொது எடுத்தால் இதில் 1 இதில் 2 cos 10x சிம்பிளாக வருது என்ன RHS. இதிலிருந்து பாருங்க இவருக்கு என்ன தொடர்புன்னு பாருங்க. இங்கே sin 10x 4x rx இருந்தது, இங்கே sin 10x 4x rx இருக்குது. அடிஷனல ஒரு sin x ஆல பெருக்கி இருக்கு. அப்போ நாங்கள் இதை எடுத்து sin x ஆல பெருக்கினோம் என்றால் இவரை காட்டக்கூடியதாக இருக்கும். பாப்பம் LHS sin x
sin 4x sin rx. sin 10x sin 4x sin rxக்கு நிறுவினதை பாவிப்போம். sin x பாருங்க இதை கொண்டு வந்து போட்டா sin 4x 1 சக 2 cos 10x. sin 4x கடைசி விடையில் இருக்குது, அவரை வச்சிருப்போம், மிச்சாக்களை சுருக்குவோம். sin 4x தனியா வச்சிருப்போம். sin x 1 சக cos 2x sin வர்க்கத்தில் எழுதுவோம். என்னோட sin வர்க்கத்தில் எழுதுற cos 2x 1 சாய 2 sin வர்க்கம் x என்று வருவார். 1 சாய 2 sin வர்க்கம் x. இதில் 1 2 2 3 சாய 4 sin வர்க்கம் x. இப்போ இந்த sin x உள்ள கூடுவோம். 3 sin x சாய 4 sin கனம் x. 3 sin x சாய 4 sin கனம் x உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கோ? ஓ, இதார் sin 3x இந்த விரிவு. அப்போ அவருக்கு பதில sin 3x என்று போடலாம். விடையில sin 3x முன்னுக்கு இருந்தது, எழுதி விடுங்க முன்னுக்கு sin 3x sin 4x RHS. ரைட்? பாருங்க சமன் sin 3x sin 4x என காட்டுக. அதை காட்டியிருக்கோம். அடுத்தது என்ன கேட்டவ? sin π/12 சமன் இது என்பதை உய்த்தறிக. உய்த்தறிக என்றால் நாங்கள் செய்ததை வச்சுக்கொண்டு எடுக்கணும். இங்கே பாருங்க sin x sin 10x sin 4x sin rx சமன் sin 3x sin 4x. இதுதான் நாங்கள் இப்போ நிறுவினாங்க. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக π/12 போட்டிங்கள் என்றால் இவர் sin π/12 என்று வருவார். இது sin π/6 என்று வரும், அது எங்களுக்கு தெரியும். sin π/3 என்று வரும், அதுவும் தெரியும். sin π/2 என்று வரும், அதுவும் தெரியும். 3x என்றா sin π/3 என்று வரும், தெரியும். இவரும் தெரியும். ஆக எக்ஸுக்கு பதிலாக π/12 என்றதை கொண்டு இதில் பிரதிட்டீங்கள் என்றால் மிச்சம் எல்லாரும் தெரிஞ்சாக்கள். போடுவோம் x சமன் π/12 எனின் sin π/12 sin π/6 சமன் 3 π/12 என்ன π/4 sin π/3. பெருமானங்களை போடுங்க. sin π/12 தெரியாது, இது 30 பாக 60 பாக 1 sin π/4 1 கீழ் வர்க்கமூலம் 2 60 பாக. இதில் 2 பொது எடுத்தீர்கள் என்றால் 2 1 3 அப்போ இதில் ஒரு 2 10 வெட்டுப்படும். மேலே ஒரு வர்க்கம் மூலம் 3 வெட்டலாம். வெட்டி போட்டு sin π/12 எழுவாய்க்கினீங்கள் என்றால் 1 கீழ் வர்க்கமூலம் 2 இங்கே வர்க்கமூலம் 3 சக 1 வரும். வர்க்கமூலம் 3 வெட்டிட்டீங்களே இல்லை? மேலே எங்களை இவற்றை உடன்படியால் பெருக்கினால் இதுதான் sin 15 பாகை π/12. இது நாங்கள் ஏற்கனவே வேறு விதமாக எடுத்து நாங்கள் இங்கே இதை பாவிச்சு எடுக்க சொல்லியிருக்கோம். ரைட்? அப்போ உய்த்தறிகன்னு வந்தால் ஏற்கனவே நிறுவினதை வச்சுக்கொண்டு எடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். கடைசியப்பா முக்கோணிக்குரிய சைன் நெறியை எடுத்துரைக்க. அது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு முக்கோணியிலும் ஒரு கோணத்தின் சைன் இருக்கும்,
அதன் எதிர்பக்கத்துக்குமான விகிதம் சமனாகும் என்று எழுதி போட்டு முக்கோணியோட கீறி ஏபிசி போட்டு sin A = A சமன் sin B = B சமன் sin C = C ஆகும். ஒரு முக்கோணி ஏபிசியிலே வழக்கமான குறியீட்டில் A சமன் B சக lambda C, இங்கு lambda மெய்யன், இது என காட்டுக. A சமன் B சக lambda C என்று தந்திருக்கணும். இங்க பாருங்க lambda தனியா இருக்கபடியா நாங்கள் lambda எழுவாயாக்குவோம். lambda C சமன் A சாய B. இனி எங்கட sin A இன் கீழ் A சமன் sin B இன் கீழ் B சமன் sin C இன் கீழ் C சமன் K என்க. அப்ப இந்த C க்கு பதிலா போடலாம், இல்லாட்டி இதை மாற்றி எடுக்கிறோம் அவங்கள A இன் கீழ் sin A சமன் B இன் கீழ் sin B சமன் C இன் கீழ் sin C சமன் 1 இன் கீழ் K. அதை வளமையாக லம்டான்னு வைக்கிறாங்க, இன்றைக்கு லம்டா வைக்க வேண்டாம், ஏன்னா அங்கே லம்டா இருக்கு, அப்போ வேறு ஒன்று வைப்போம், அல்ஃபான்னு வைப்போம். அப்புறம் லம்டான்னு வச்சு குழப்பறது இல்லை. அப்போ லம்டா சிக்கு பதிலாக எழுதலாம் அல்ஃபா sin C, அல்ஃபா sin A சாய அல்ஃபா sin B. அல்ஃபா எல்லாம் விட்டுப்பட்டால் lambda sin C சமன் sin A சாய sin B. 2 lambda sin C by 2 cos C by 2. 2 cos A சக B இன் கீழ் 2 sin A சாய B இன் கீழ் 2. A சக B இன் கீழ் 2 பாப் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். A சக B சக C சமன் pi. A சக B இன் கீழ் 2 சமன் cos A சக B இன் கீழ் 2 சமன் sin C by 2. அப்ப இந்த cos A சக B இன் கீழ் 2க்கு sin C இன் கீழ் 2 போட்டு வெட்டி விடலாம். பாருங்க 2 2 வெட்டப்பட்டால் lambda sin C by 2 cos C by 2 சமன் இதுக்கு வரும் sin C by 2 sin A சாய B இன் கீழ் 2. sin C by 2 வெட்டினீங்கள் என்றால் lambda cos C by 2 வந்துட்டு இது விடேன்னு ஒரு பக்கத்தில் இருக்கு. பாருங்க lambda cos C by 2 சரி, ஆனால் மற்ற பக்கம் B யும் C யும் மட்டும்தான் கோணத்தில் இருக்கு. நாங்களும் இங்கே A யும் B யும் வச்சிருக்கிறோம். an ஈக்குவம் பாருங்க sin A க்கு பதிலாக கொண்டு வந்து போடலாம் pi minus B plus C. pi minus B minus C என்றது A க்கு பதிலாக போட்டு minus B கீழே 2 sin pi by 2 minus இங்கே பாருங்க இதில் சாய B சாய B சாய 2B, அப்போ ஒரு B C by 2 பாருங்க சரியா உண்டு. அப்போ இது 2 வரும் sin pi by 2 உண்டபடியால் cos B சாய C by 2. பாருங்க இதுதான் கேட்டவே உண்டு. lambda cos C by 2 சம் B சக கண்டு வருது, எங்கே போல விட்டுனாங்கன்னு பாருங்க. A சாய B இன் கீழ் 2 சரி, B சாய C சாய 2B சாய C என்ன, நான் இதில் சயவை பொது எடுத்திருந்தபடியால் இல்லை சக வாக்கணும், சயவை பொது எடுத்துட்டேன்லோ சக சக lambda cos C இன் கீழ் 2 சமன் இது 2 வருது. இப்படி கணக்குகள் ஏற்கனவே செய்திருக்கிறோம், பாஸ் பேப்பரில் வந்தது ஒரு சின்ன சுகமான கேள்வி உண்டு. அப்போ பார்த்தீங்களோ இது 2003ஆம் ஆண்டு வந்த கேள்வி எங்களுக்கு முற்று முழுதாக செய்யக்கூடிய இருக்கும். 3-4 பகுதியுமே திரிகோண கணிதத்தின் முதல் பகுதிக்குள்ளேயே வந்திருக்கு. இப்போ இதை மாதிரி இன்னொரு கேள்வி காட்டுறேன் பாருங்க. அடுத்த வருஷம் 2004 வந்த கேள்வியிலே 3 பகுதியும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் பாருங்க 3ஐயும் செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்க கோணவை பாருங்க, முதலாவது இடங்கோ
sin theta tan theta பெரிது இதுன்னு காட்டுக. நாங்கள் என்ன செய்வோம்டா sin theta tan theta இவரை எடுத்து சுருக்கி கொண்டு போய் இவர் ஒரு நிறவர்க்கமோ ஏதோ ஒன்று ஆக்கி இவர் பெரிது பூஜ்ஜியம் என்று காட்டினோம் என்றால் அதை காட்டலாம். பாருங்கோ sin theta வென்கள் cos theta எல்லாரையும் cos theta ஆக மாற்றணும். அங்காலையும் cos theta இருக்குது. எல்லாரையும் cos theta ஆக மாத்திரண்டா பாருங்கோ இவர் வெறுவர் sin வர்க்கம் theta எழுதுவோம் 1 சாய cos வர்க்கம் theta 1 சாய cos வர்க்கம் theta இங்கே சாய 2 வெறும் cos theta வுல பிரிக்க சாய 2 cos theta சக 2 cos theta இருக்குது. இன்னொரு cos theta வுல பிரிக்கக்குள்ள சக 2 cos வர்க்கம் theta இதில் ஒரு cos வர்க்கம் theta கழிவட்டால் cos வர்க்கம் theta சாய 2 cos theta சக 1 cos theta sin 1 இன் வர்க்கம் cos theta உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிறால் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம் ஏன் நிறவர்க்கம் cos thetaவை பார்ப்போம். இங்கே பாருங்க தீட்டான்றது சைவருக்கும் π/2க்கும் இடையில் இருக்கும்னு தரப்பட்டு அப்போ கொஸ்ஸை பாவிச்சோம்னா கொஸ் பூஜ்ஜியம் கவனம் பிள்ளைகள் கொஸ் பாவிக்கக்குள்ள இந்த குறி மாறுமா என்னடா தீட்டா கூட கூட கொஸ் குறையிறது. அப்போ சைவர் சிறிது தீட்டா சிறிது π/2 இருந்தால் இதை மாற்றணும். கொஸ் சைவர் கொஸ்ஸை போடக்குள்ள இது பெரிதுன்னு மாறுவர். கொஸ் சைவர்ன்றது உண்டு. ஆக கொஸ் தீட்டான்றதும் ஒரு நேர்கணியம் பாருங்க சைவருக்கும் ஒன்றுக்கும் இடையில் வருது. இவர் நிறைவர்க்கம் அதால் எழுதலாம் இவர் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். சமனும் விரையலாது சமன் நாங்கள் சமன் இல்லை பெரிது பூஜ்ஜியம் இவரும் பெரிது பூஜ்ஜியம். எனவே sin theta tan theta சாய பெரிது பூஜ்ஜியம் sin theta tan theta இதுதான் கேட்டவன். அப்போ உங்களுக்கு விளங்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க இப்படி ஏ பெரிது பி என்று காட்ட சொல்லி கேட்டால் உங்களுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் என்னென்றால் ஏ சாய பி எடுத்து சுருக்கி கொண்டு வந்து ஏ சாய பி பெரிது பூஜ்ஜியம் என்று காட்டிட்டீங்கள் என்றால் அதுலேருந்து இவரை காட்டலாம். விளங்குதோ? அப்போ இது பெரிது இதன்னு தான் நாங்கள் காட்ட சொன்னது. நாங்கள் அவரை இஞ்சால கழித்து இதை எடுத்து சுருக்கி அது ஒரு நிறைவர்க்கமாக காட்டி பெரிது பூஜ்ஜியம் என்றபடியால் இது வரும் என்று காட்டினாங்க. விளங்கிச்சு? ரெண்டாவது பகுதியை பாருங்க முடியல. இதில் வந்து ரெண்டாவது பகுதியை பாருங்க. sin a சாய b cos a சாய b ஆகியவற்றின் விரிவுகளை பயன்படுத்தி sin π/12 cos π/12 என காட்டுக. பாப்பம் sin a சாய b sin a cos b cos a sin b. இப்போ π/12 எடுக்கணும்னா நாங்கள் போடுவோம் a சமன் π/3 என்றும் b சமன் π/4 என்றும் போட்டால் sin π/3 மைனஸ் π/4 இப்படி வரும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா sin π/12 பாருங்க 12 4 3 1 sin 60 பாகைன்னா வர்க்கமூலம் 3/10 1/10 ரூட் 1/√2 cos 60 பாகைன்னா அரை வர்க்கமூலம் 3 சாய 1/10√2 sin π/12 sin 15 பாகை வர்க்கமூலம் 3 சாய 1/10√2 ஆனால் கீழே √2 இல்லை. அப்போ மேலே கீழே √2ஆல் பெருக்கி விடுவோம். பெருக்கினால்
வர்க்கமூலம் 6 சய வர்க்கமூலம் 2 கீழே 4. பாருங்க சரியா உண்டு. சரி, இதே மாதிரி cos pi by 12 எடுப்போம். cos a சாய b விரித்து எழுதினீங்கள் என்றால் cos a cos b சக sin a sin b. இஞ்சையும் a க்கு pi by 3 ஐயும் b க்கு pi by 4 ஐயும் போட்டியல் என்றால் cos pi by 3 cos pi by 4 sin pi by 3 sin pi by 4 என்று வரும். cos 60 பாகை என்றால் அரை 1/√. sin 60 பாகை என்றால் வர்க்கமூலம் 3/2. மேலேயும் கீழேயும் வர்க்கமூலம் 2 பிரிக்கினீங்கள் என்றால் கீழே 4. பாருங்க சரியா உண்டு. cos pi by 12 என்றது வர்க்கமூலம் 6 சக வர்க்கமூலம் 10/4 எனவும் காட்டுக. சைவரிலிருந்து pi by 2க்குள்ள x இருந்தால் tan x சமன் இது என காட்டி tan pi by 24. பாருங்க இதில் pi by 12 எடுத்துறாங்க, இங்கே pi by 24 வைக்கணும் என்றால் இந்த 10xக்கு பதிலாக pi by 12 போட்டோம் என்றால் இவர் pi by 24 வரணும். என்ன 10x வார இடத்துல pi by 12 இறக்கணும். பாப்போம், முதல்ல நிறுவோம் அதை. tan x சமன் 1 சாய cos 10x sin 10x. RHS 1 சாய cos 10x sin 10x. இவருக்கு போடலாம் 2 sin வர்க்கம் x 2 sin x cos x. 2 sin x மேலேயும் கீழேயும் வெட்டினால் sin x single cos x. tan x LHS என்று வரும். ஆக tan x சமன் 1 சாய cos 10x கீழே sin 10x. இப்போ போடுவோம் x சமன் pi by 24 தான் கேட்டுவேன். tan xக்கு tan pi by 24 தான் கேட்டது. போட்டால் பாருங்க tan pi by 24 1 சாய cos pi by 12 sin pi by 12. 1 சாய cos pi by 12 எடுத்துறாங்க, வர்க்கமூலம் 6 சக வர்க்கமூலம் 2 கீழே 4. இவர் வந்தவர் வர்க்கமூலம் 6 சய வர்க்கமூலம் 2 கீழே 4. பாருங்க 4 பெருக்கினால் இப்படி செய்வோம். 1 வர்க்கமூலம் 6 சாய 2 வச்சுக்கொள்வோம். வச்சுக்கொண்டால் உள்ளுக்கு வர 4 சாய வர்க்கமூலம் 6 சக வர்க்கமூலம் 10. விடிய பார்த்து சுருக்கணும். விடிய பாருங்க, விடியல் என்ன இருக்கு, எப்படி இருக்கு பாப்போம். இவற்றை உடன்படியால மேலே எங்களையும் பெருக்குவோம். பெருக்கினால் கீழே வரும் 6 சாய 2 மேலே வரும் வர்க்கமூலம் 6 சக வர்க்கமூலம் 2 4 சாய சுருக்குங்க பாப்போம். கீழே 4 இருக்குது, மேலே கவனமாக பெருக்குங்க. ஒன்றுண்ட 4 வர்க்கமூலம் 6 சய 6. இதில் சய வர்க்கமூலம் 12 2 வர்க்கமூலம் 3 4 வர்க்கமூலம் 2 சய வர்க்கமூலம் 12. அப்போ சய வர்க்கமூலம் 2 3 இதில் சய 2 4 வர்க்கமூலம் 6. இங்கே பாருங்க என்ன ஆர்டரில் இருக்குண்டு. வர்க்கமூலம் 6 வர்க்கமூலம் 2. அடுத்த சய 2 சய 4 வர்க்கமூலம் 3 சக 4 வர்க்கமூலம் 2 சய 8 கீழே 4. 4 பிரித்து விடுங்கோ.
இதுதான் கேட்டவை. tan pi by 24 சமன் இது என காட்டுக. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் செய்து கொண்டு வந்தீங்கன்னா பிள்ளை ஒரு குழப்பமும் இல்லை. முதல் வடிவாக கேட்டவை a சாய b பாவிச்சு cos pi by 12 sin pi by 12. அதை பிறகு கேட்டினா tan x என்றதை sin 2x cos 2x. அப்போ முதலானையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ sin 2xக்கு sin pi by 12 இறக்குவோம், cos 2xக்கு cos pi by 12 இறக்குவோம். இறக்கினால் tan xக்கு வரும் tan piங்கிற 24 போட்டிங்கண்டா சுருகி கொண்டு போக விட. மூன்றாவது பகுதியை பாருங்க. முக்கோணிக்கு சைன் நிறைய கூறுக. அது எங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணி ஏபிசிக்கு வழக்கமான குறியீட்டில் இது என நிறுவுக. நாங்கள் RHSல தொடங்குவோம். sin a சாய b sin a சக b sin a cos b cos a sin b sin a cos b cos a sin. sin a க்கு போடுவோம் ak, cos b க்கு போடுவோம் a வர்க்கம் சக c வர்க்கம் சாய b வர்க்கம் 10ac. sin a க்கு போடுவோம் ak, b வர்க்கம் c வர்க்கம் சாய a வர்க்கம் 10bc. இங்கே sin a க்கு ak, cos b, sin b க்கு bk, bc. ஆனால் இது எழுதியக்குள்ள இந்த k என்றது என்னன்னு நாங்கள் சொல்லணும் இல்லையா? நாங்கள் வளமையாக பாவிக்கிறதா இருந்தாலும் அப்புறம் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம். அப்போ நாங்கள் எழுதி விடுவோம். என்னண்டு sin a இன் கீழ் a, sin b இன் கீழ் b, sin c இன் கீழ் c சமன் k. ரைட். இப்போ பாருங்க, எல்லா இடம் k வெட்டலாம். இங்கே a வெட்டினா c மிச்சம். a இதில் பிள்ளைகள் sin b என்று வரும். என்ன sin b cos a sin b. அப்போ இது bk. bm வெட்டினா அங்கேயும் ஒரு c மிச்சம். இங்கேயும் b வெட்டினா c a. அப்போ பாருங்க, a வெட்டுப்படும் b வெட்டுப்படும், எல்லா இடம் c பொதுவாக இருக்கும். c விடலாம், k விடலாம். விட்டால் உங்களுக்கு வரப்போகுது இதில் a வர்க்கம் c வர்க்கம் b வர்க்கம் சய b வர்க்கம் சய c வர்க்கம் சக a வர்க்கம். இங்கே பாருங்க, a வர்க்கம் c வர்க்கம் b வர்க்கம் சக b வர்க்கம் சக c வர்க்கம் சய a வர்க்கம். மிச்சம் எல்லாம் விட்டுப்படும். இனி a வர்க்கம் 2a வர்க்கம், c வர்க்கம் இல்லை 2b வர்க்கம், கீழே வரும் a வர்க்கம் இல்லை b வர்க்கம் இல்லை 2c வர்க்கம், a வர்க்கம் சாய b வர்க்கத்தின் கீழ் c வர்க்கம். அதுதான் எங்களோட LHS. அது ஒரு சின்ன கேள்வி ஒன்று. எங்களோட சைன் விதி கொசைன் விதியை பாவிக்கிற மாதிரியான ஒரு சின்ன கேள்வி ஒன்று. பாருங்க, a வர்க்கம் சாய b வர்க்கத்தின் கீழ் c வர்க்கம் என்று வரும். விளங்கிச்சோ? அப்போ அது 2004ஆம் ஆண்டு வந்த ஒரு முழு கேள்வி. எங்களோட அடிப்படை சமன்பாடுகளை முக்கோணியின் பண்புகளை மட்டும் வச்சுக்கொண்டு முழு கேள்வியும் செய்யலாம். இன்னும் ஒரு கேள்வியை பார்ப்போம். பாருங்க, 2006ஆம் ஆண்டு வந்த கேள்வி. முதலாம் பகுதி 2ஆம் பகுதியாக இருக்கு பிள்ளைகள். இதில் முதலாம் பகுதி இப்போ செய்யலாது. இதில் நேர்மாறு சார்புகள் இருக்கு, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நாங்கள் அது நேர்மாறு திரிகோணகணித நேர்மாறு சார்புகள் பார்த்தா அப்புறம் இதை பார்க்கலாம். இது இப்போ பார்க்க வேண்டாம். இவரை பார்ப்போம், இவரை செய்யலாம். சைன் நெறியை கூறி கொசைன் நெறியை உய்த்தறிக. பார்ப்போம். கொசைன் நெறியை உய்த்தறியா சைன்லேருந்து எடுக்கட்டாம். பார்ப்போம். சைன் நெறியை கூற சொன்னால் என்ன செய்வீர்கள்? எந்த ஒரு முக்கோணியிலும் ஒரு கோணத்தின் சைனிற்கும் எதிர்பக்கத்துக்குமான விகிதம்
எதிர்பக்கத்துக்குமான விகிதம் மாறிலியாகும். A B C simple A simple B simple C என்றால் sin A இன் கீழ் A சமன் sin B இன் கீழ் B சமன் sin C இன் கீழ் C. ரைட், இதுதான் சைன் விதியை கூறுக என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. சரி, பிறகு என்ன கேட்கணும்? கொசைன் நெறியை உய்த்தறிக பாப்போம். இப்போ கொசைன் விதி என்ன அப்படி பாருங்க, கொசை எழுதினேன் என்றால் பி வர்க்கம் சக சி வர்க்கம் சக ஏ வர்க்கத்தின் கீழ் 2bc என்ன. இப்போ இவரெல்லாம் எழுதலாம் k வர்க்கம் sin வர்க்கம் b k வர்க்கம் sin வர்க்கம் c k வர்க்கம் sin வர்க்கம் a k sin b k sin c. இங்க k என்றது யார் என்றால் அதற்கு நாங்கள் வரையறுத்து விடணும் sin a இன் கீழ் a மாறி என்ன a இன் கீழ் sin a b இன் கீழ் sin b சமன் c இன் கீழ் sin c. இவரைத்தான் நான் k என்று எடுத்தேன். வளமே லம்டா இருக்கிறாங்க, இந்த k என்று எடுத்துட்டேன், பரவாயில்லை, ஏதோ ஒரு மாறிலி. இப்போ k வட்டி வட்டியில் மேலே எங்களையும் sin வர்க்கம் b சக sin வர்க்கம் c சய sin வர்க்கம் a sin b sin c என்று வருவார். இந்த sin வர்க்கம் b sin வர்க்கம் c sin வர்க்கம் a தனியாக சொல்லி கொண்டு வருவோம் பாருங்க. sin வர்க்கம் b சக sin வர்க்கம் c சய sin வர்க்கம் a க்கு இங்க ரெண்டு ஒன்று இருந்து அந்த ரெண்டை விட்டுடும் என்ன ரெண்டு. நாங்கள் எழுதலாம் அரை. அப்போ அரையெல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே என்ன செய்யலாம், இன்னொரு ரெண்டை போட்டு விடுவோமே, மேலேயும் ஒரு ரெண்டு கீழேயும் ஒரு ரெண்டை போட்டு விட்டால் அந்த அரையெல்லாம் பண்ணலாம் என்ன. அப்போ நாங்கள் இங்கே எடுப்போம் எப்படி என்றால் 2 மடங்கு எடுப்போம். அப்போ 2 sin வர்க்கம் b எழுதலாம் 1 சாய cos 2b 1 சாய cos 2c 1 சாய cos 2a 1 1 1 ஒரு ஒன்று மிஞ்சும் cos 2a முன்னு கழுவி விடுவோம். சாய cos 2b சக cos 2c 1 சக cos 2a என்றால் cos வர்க்கம் a 2 cos வர்க்கம் a. இவருக்கு சமன்பாடு பாவிச்சிங்கன்னா 2 cos b சக c cos b சக c. பாருங்க b சக c எடுக்கலாம். a சக b சக c சமன் π b சக c சமன் π minus a. cos b சக c சமன் cos π minus a minus cos a minus cos a. அப்போ minus cos a என்னதை b சக c க்கு பதிலாக போடுவோம். பாருங்க 2 cos வர்க்கம் a இதில் ஒன்று minus cos a போட்டால் 2 cos a cos b minus c. அப்போ 2 cos a வெளியே எடுத்தால் உள்ளுக்கு வரப்போகுது cos a சக cos b சய c. அந்த cos b சய c வச்சுக்கொண்டு cos a க்கு பதிலாக திரும்ப கொண்டு வந்து விடுவோம். அதில் இருந்து பாருங்க மைனஸ் cos b சக c வரும் மைனஸ் cos b சக c வரும். இப்போ சமன்பாடை பாவீங்க 2 cos a 2 sin கூட்டி 2 பிரிச்சா b கழிச்சு 2 பிரிச்சா c 4 cos a sin b sin c. அவரை கொண்டு அங்கே போடுவோம். யாருக்கு பதில் இவ்வளவு இருக்கும். கொஞ்சம் கொண்டு போடலாம் 4 cos a sin b sin c
கீழே இருக்குது 4 sin b sin c. 4 sin b sin c வட்டி பண்ணுங்க cos a. ஆக இதிலிருந்து வருது cos a சமன் என்னது b வர்க்கம் சக c வர்க்கம் சய a வர்க்கத்தின் கீழ் 2bc. இதுதான் எங்களோட கொசைன் ரூல். இதுதான் கேட்டு கொசைன் விதியை சைன் விதியிலிருந்து உய்த்தறிகண்டு. அடுத்தது அப்புறம் என்ன கேட்கணும் இங்கே பாருங்க. பீசா சிங்கள் 5 சீசா ஏங்கள் 6 ஏசா பிங் சமங்கள் தரப்பட்டது. பீசா சி 5 6 பீசாக சிங்கள் 5 சீசாக ஏங்கள் 6 ஏசாக பியின் கீழ். நாங்கள் இதை கே என்று எடுப்போம். கே அல்லது லம்டா என்று எடுப்போம். இதில் இந்த வரும் பி சக சி சமன் 5 லம்டா, சி சக ஏ சமன் 6 லம்டா, ஏ சக பி சமன் 7 லம்டா. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 2 மடங்கு ஏ சக பி சக சி சமன் 11 18 லம்டா. இப்போ ஏ சக பி சக சி சமன் 9 லம்டா. அதே நேரம் இங்கே பாருங்க பி சக சி 5 லம்டா அல்லோ. 1 2 3 4 4ல இருந்து 1 கழிச்சியல் என்றால் பி சக சியை கழிச்சிங்க 5 லம்டா போனால் ஏ சமன் 4 லம்டா. 4ல இருந்து 2 கழிச்சியல் என்றால் சி சக ஏ போனா பி சமன் 3 லம்டா. 4ல இருந்து 3 கழிச்சியல் என்றால் ஏபி போனா சி சமன் 2 லம்டா. பாருங்க ஏபிசியை லம்டான்றதுல எடுத்திருக்கேன் நான். இப்போ லம்டான்றது நான் போட்ட மாறிலி. இனி என்ன கேட்கணும்? சைன் ஏன்கள் 4 சைன் பிங்கள் 3 சைன் சிங்கள் 2 என காட்டுட்டான். எங்க பாப்போம் உங்களுக்கு தெரியும் சைன் விதிப்படி சைன் ஏன்கள் ஏ சமன் சைன் பின்கள் பி சமன் சைன் சிங்கள் சி. இது தெரியும் தானே? ஏபிசிக்கு இந்த அடுத்தபடியே போடுங்க பாப்போம். ஏக்கு பதிலாக 4 லம்டா சைன் ஏயின் கீழ் 4 லம்டா சைன் பியின் கீழ் 3 லம்டா சைன் சியின் கீழ் 2 லம்டா. எல்லா இடத்தையும் லம்டா வட்டி விடுங்க. சைன் ஏயின் கீழ் 4 சைன் பியின் கீழ் 3 சைன் சியின் கீழ் 2. இதுதான் கேட்டுவேன். இப்போ லம்டான் இது நாங்கள் ஏற்கனவே எப்படி செய்திருக்கிறோம் பிள்ளைகள் கணக்குகள். லம்டாண்டு வைக்கிறது, ஏபிசியை காண்றது, பிரதிடுறது. லம்டா சண்ட பாட்டில் விட்டுப்பட விடதான வந்து இறங்கும். அடுத்த கொஸ்ல வைக்கணும். கொஸ் ஏ கொஸ் பி கொஸ் சி ஏன்னா. அப்போ கொஸ்ஸே எழுதலாம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சய बी वर्कन सह सी वर्कन सह ए वर्कम है ना. बी वर्कन सह सी वर्कन सह ए वर्कத்தின் கீழ் 2bc. बी वर्कन सी वर्க்கத்துக்கு பாருங்க என்ன போடலாம்? 3 லம்டா 2 லம்டா. 3 லம்டாண்ட வர்க்கம் 2 லம்டாண்ட வர்க்கம் 4 லம்டாண்ட வர்க்கம் 2bc 3 லம்டா 2 லம்டா. அப்போ இதில் வரும் 9 லம்டா 4 13 லம்டா. அதில் சய 6 லம் சய 16 13ல் சய 3 லம்டா வர்க்கம். கீழே இருக்குது 3 6 12 லம்டா. சய 3 எண்கள் 12. சரி ஒன்று பாருங்க. பிக்கு போட்டாங்க 3 லம்டா, சிக்கு போட்டாங்க 2 லம்டா, ஏக்கு போட்டாங்க 4 லம்டா. இதில் 3 9 2 4 13. 13ல் அங்கே 16 போச்சு என்றால் சய 3 கீழே 12. இது காஸ் ஏ. விடையில் என்ன இருக்கு? காஸ் ஏயின் கீழ் சயோண்டு இருக்கு. என்ன கொசைங்கள் சயோண்டு.
அப்போ கொசைன் கீழ் சய ஒன்றுன்றது 3 கீழ் 12, அதாவது 1 கீழ் 4 வருது. மற்றவரை பாப்பினி cos b பாப். cos b சமன் a வர்க்கம் c வர்க்கம் b வர்க்கம் 10dc. 4 lambda முழுவதின் வர்க்கம் 2 lambda முழுவதின் வர்க்கம் 3 lambda முழுவதின் வர்க்கம் 2 4 lambda 3 lambda c என்ன 2 lambda என்ன 16 4 20 9 போனால் 11 lambda வர்க்கம். நன்னாங்க 16 4 20 9 போனால் 11. கீழே பாருங்க நன்னாங்க 16 lambda. இது cos b. lambda வர்க்கம் விட்டுட்டு 4 ஒன்று இங்கே விடுவோம். 4 cos b கீழே 11 எடுத்தால் 1 கீழ் 4. வெறும் 1 கீழ் 4க்கு வார. இனி cos c அப்பா பெரிய கஷ்டம் இல்லை பிள்ளைகள் இருந்து சுருக்கி கொண்டு வந்தா சரி. cos c a வர்க்கம் சக b வர்க்கம் சய c வர்க்கத்தின் கீழ் 2ab தரப்படும் 4 lambda 3 lambda நன்னாங்க 16 9 25 4 போனால் 21 கீழே 3 24 lambda வர்க்கத்தை விடுங்கோ 3 சுருக்கினீங்கன்னா 7 கீழ் 8. இது cos c. 2 cos c கீழ் 7 1 கீழ் 4. எல்லாரும் 1 கீழ் 4 கிலோ வரையினம் சமப்படுத்தி விடுங்கோ. cos a கீழ் சய 1 சமன் 4 cos b கீழ் 11 சமன் 2 cos c கீழ் 7. பாருங்க சரி உண்டு 2 cos c கீழ் 7 உண்டு 2 cos c கீழ் 7 4 கீழ் 11 சய உண்டு. ஆக அந்த கேள்வியில் ரெண்டாவது பகுதி இப்படியா இருக்கு. சைன் விதியை சொல்லி சைன் விதியிலேருந்து கொசைன் விதி எடுக்கிறது. கொசைன் விதி எடுத்த பிறகு கொஞ்சம் இலக்கங்கள் சந்திரிக்கணும். அதை வச்சு கொண்டு சைனிൻ്റെ ஒரு சமன்பாடும் கொசிൻ്റെ ஒரு சமன்பாடும் நிறுவுறது. நல்ல கேள்வி, திரும்ப ஒருக்கா செய்து பாருங்க. இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இன்னும் ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வியை பார்ப்போம். 2000ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. இதுதான் பிள்ளைகள் எங்களை கம்பைன் மேத்ஸ் பேப்பர் தொடங்கி, அதாவது இணைந்த கணிதம் பேப்பர் வர தொடங்கின முதலாவது வருஷம் 2000ஆம் ஆண்டு. 4 பகுதியாக இருக்குது. இது இப்போதைக்கு செய்ய வேண்டாம். சமன்பாடுகள் தீர்க்கிறது நாங்கள் இன்னும் படிக்கல. சைன் விதி கொசைன் விதி செய்யலாம், இது செய்யலாம், இது செய்யலாம். பாருங்க இவ்வளவு பேரும் செய்யலாம். ரைட், நாங்கள் இப்போ ஒன்றொண்டே அடுப்போம். சைன் விதி கொசைன் விதி எழுதுகிற நீங்கள் எழுதுவீங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ நேரே இவருக்கு போ. பிசசி என தரப்பட்டுள்ளது. ரைட், இவரை பார்ப்போம். பிசசின்கள் 2 கேஸாக 1 என தரப்பட்டுள்ளது. இது என காட்டுக. இங்கே பாருங்கோ, பிசக சியின் கீழ் 2 கேஸாக 1, சிசக ஏயின் கீழ் 2k, ஏசக பியின் கீழ் 2 கேஸாக 1. இவை நாங்கள் லம்டா ஆண்டு வைப்போம். இதிலிருந்து வரும் பிசக சி சமன் லம்டா 2 கேஸாக 1, சிசக ஏ சமன் லம்டா 2k, ஏசக பி சமன் முதல் செய்த மாதிரி தான் பிள்ளைகள். முதல் செய்ததில் இலக்கங்கள் இருந்தது, இங்கே குறியீடு இருக்குது 2k என்றது. முதல் கேள்வியில் இலக்கங்கள் இருந்தது, என்ன 4 5 6 இருந்தது. அதே வேலை தான் செய்ய போகிறோம். 2 மடங்கு ஏசக பி சக சி வரும். லம்டா பொது எடுத்தால் 6k. அப்போ ஏசக பி சக சி வருது 3 லம்டா கே. இல்லாட்டி லம்டா வச்சு கொண்டு தனியாக எழுதுவோம். 1 2 3 4 4 சய 1 கழிச்சா ஏ வரும் லம்டா கே சக 1.
4/2 സിയും എയും ഇവർക്ക് കളിച്ചാൽ ബി വരും 3K 2K K 4/3 സി വരണം മേന എയും ബിയും ഇവർക്ക് സി കളിച്ചാൽ കെ സായ ഉണ്ട് ലംഡ കെ സായ ഉണ്ട് എ ബി സി എടുത്താച്ച് സൈൻ വിധിയെ പോട്ടാ சும்மா டக்குன்னு வரணும் மேன சைன் விதியை போடுங்க sin A இன் கீழ் A sin B இன் கீழ் B sin C இன் கீழ் C ABCக்கு விட எடுத்தாங்க sin A இன் கீழ் Aக்கு விட வந்தது எங்களுக்கு lambda K சக ஒன்று வந்தது B விட lambda K என்று வந்தது C விட lambda K சாய ஒன்று வந்தது lambda எல்லாத்தையும் மட்டும் விடுங்க sin A இன் கீழ் K சக உண்டு sin B இன் கீழ் K sin C இன் கீழ் K சாய உண்டு பாருங்க இதுதான் அவ கேட்டது முதல் இதே கேள்வியை இலக்கங்களோட செய்து நாங்கள் இப்ப குறியீட்டோட செய்கிறோம் ரைட் பிள்ளைகள் அப்ப இதுதான் அது விட அடுத்த பகுதியை பார்ப்போம் அடுத்த என்ன கேட்டவ cos A இனை K இன் சார்பில் கண்டு இது என காட்டுக பாப்போம் cos A எழுதுவோம் cos A சமன் B வர்க்கம் சக C வர்க்கம் சய A வர்க்கத்தின் கீழ் 2BC Bக்கு எங்களுக்கு கிடைச்ச விட lambda K அப்ப அத lambda வர்க்கம் K வர்க்கம் என்று எழுதலாம் Cக்கு கிடைச்ச விட lambda K சாய உண்டு lambda வர்க்கம் K சாய ஒன்றின் வர்க்கம் என்று எழுதலாம் Aக்கு கிடைச்ச விட lambda K சக உண்டு கீழே 2BC lambda K சாய உண்டு சுருக்கமாக lambda வர்க்கத்தை எல்லாரும் பட்டலாம் K வர்க்கம் K சாய ஒன்றின் வர்க்கம் K சக ஒன்றின் வர்க்கம் ரெண்டு K சாய ஒன்று மேலே பாருங்க இந்த சக ஒன்றும் சாய ஒன்றும் வெட்டுப்பட்டால் K வர்க்கம் ஒரு K வர்க்கம் தான் மிஞ்சும் சாய 2K சாய 4K ஒரு K ஆல வெட்டுவோம் K சாய 4 இன் கீழ் 2 K சாய 1 இதா ரெண்டால் cos A ஆனா விடைய பாருங்க cos A க்கு கீழே K சாய 4 K சக 1 இருக்கு அப்ப இவை எல்லாரையும் K சாய 4 K சக 1 ஆல பிரிப்போம் cos A இன் கீழ் K சாய 4 K சக 1 இங்க K சாய 4 வெட்டுப்படும் K சக 1 மிஞ்சும் ஆக cos A இன் கீழ் K சாய 4 K சக 1 என்றது இப்படி வருது சரி இனி மெட்டாக்கள் எடுப்போம் cos B எடுப்போம் cos B க்கும் அப்படி ஒரு கோவைன்னு எழுதி இருக்கு காரணம் K வர்க்கம் சக 2 cos B எழுதுவோம் cos B சமன் A வர்க்கம் C வர்க்கம் B வர்க்கம் 2AC A வர்க்கத்துக்கு போடுவீங்க lambda K சக உண்டு lambda வர்க்கம் K சக ஒன்றின் வர்க்கம் C வர்க்கம் என்றது K சாய உண்டு B என்றது lambda வர்க்கம் K வர்க்கம் 2AC lambda K சக உண்டு lambda K சாய உண்டு இப்ப lambda வர்க்கம் எல்லாத்தையும் வெட்டினால் K வர்க்கம் சக 2K சக உண்டு K வர்க்கம் சய 2K சக உண்டு சய K வர்க்கம் 2 K சக உண்டு K சாய உண்டு இவரை ஒன்றும் சேர்த்தவில்லை பிள்ளை என்ன இது அங்கேயும் இருந்த பாருங்க 2 K வர்க்கம் சாய ஒன்று இருந்தது அதை அப்படியே வச்சுக்கொண்டு மேலான வச்சிருக்கும் K வர்க்கம் பண்ணால் ஒரு K வர்க்கம் மிச்சம் 2K போயிடும் 1 2 K வர்க்கம் சாய உண்டு இது யாருது cos B அப்போ cos B இன் கீழ்
k வர்க்கம் சக 2 எழுதுவீங்களா இருந்தால் 1 இன் கீழ் 2k வர்க்கம் சக 1. பாருங்க இவரையும் இதுக்கு சமனா கொண்டு வந்துட்டோம். 1 இன் கீழ் 2k வர்க்கம் சக 1. பாருங்க சரி ஒன்று cos b இன் கீழ் k வர்க்கம் சக 2. சரி இனி cos c அப்பா பெரிய கஷ்டம் இல்லை, பார்த்து பார்த்து சொல்லி கொண்டு போகிறதானே. cos c a வர்க்கம் சக b வர்க்கம் சய c வர்க்கத்தின் கீழ் 2ab lambda வர்க்கம் k சக 1 இன் வர்க்கம் lambda வர்க்கம் k வர்க்கம் k சக 1 இன் வர்க்கம் 2 lambda k சக 1 lambda k lambda வர்க்கத்தை வெட்டினால் k வர்க்கம் சக 2k சக 1 சக k வர்க்கம் சய k வர்க்கம் சய 2k சக 1 2k கீழே 2k k சக 1. மேல் ஒரு k வர்க்கம் மிச்சம் 2k 2k 4k ஒன்றும் சக ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவர் cos c ஒரு k ஆல வெட்டினீங்கள் என்றால் k சக 4 இன் கீழ் இப்போ என்ன செய்வோம், ரெண்டு பக்கமும் k சக 4 k சக 1 பிரிப்போம். ஏன்னா விடையில் அப்படித்தான் இருக்கு, k சக 4 k சக 1 பிரிச்சு கிடக்கு. அப்போ இங்கே k சக 4 வெட்டுப்படும் k சக 1 k சக 1 பார்த்தீங்களோ, இவருக்கும் அதே விட வருது. 1 இன் கீழ் 2 k வர்க்கம் சக 1 வருது. அப்போ என்ன செய்ய போறீங்க, இப்போ 3 சமன்கள் வருது. cos a இன் கீழ் k சக 4 k சக 1 cos b இன் கீழ் பாருங்க என்ன cos b இன் கீழ் k வர்க்கம் சக 2 cos a இன் கீழ் k சக 4 k சக 1 cos b இன் கீழ் k வர்க்கம் சக 2 cos b இன் கீழ் k வர்க்கம் சக 2 சமன் cos c இன் கீழ் k சக 4 k சக 1. இதுதான் கேட்டவை. அப்போ முதலும் பிள்ளைகள் இதே மாதிரி கேள்விதான் இருந்தது, ஆனால் அது எண்களில் இருந்தது, இலக்கங்கள் இருந்தது. இது இந்த முறை குறியீட்டில் வச்சிருக்கோம், சயின்ஸில் வச்சுக்கொண்டு செய்திருக்கோம். கே 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. இதில் பிள்ளைகள் இப்போ tan alpha சக பீட்டாவிற்கான திரிகோண சர்வ சமன்பாட்டை tan alpha பீட்டா எழுதலாம். அதை வச்சுக்கொண்டு செய்து இவ்வளவும் செய்யலாம். இது செய்யலாம். அப்போ இதில் ஏ செய்யலாம், பி செய்யலாம், சி செய்யலாம். சி வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதை நான் அப்புறம் செய்வோம். ரைட், ஏபியை பார்ப்போம். இப்போ tan alpha சக பீட்டாவிற்கான திரிகோண சமன்பாட்டை alpha பீட்டாவிட்டு எழுது. சிம்பிள். இதை விட சுகமா ஒரு ஃபைனல் கேள்வி வரையலாது. இதை விட சுகம ஒரு பேப்பரில் கேள்வி வரையலாம் இல்லையா? ரைட், இதிலிருந்து tan தீட்டாவை tan தீட்டாவின் சார்பில் பெற்று tan 3 தீட்டா காட்டு. எவ்வளவு சுகமாக இருக்கு நம்ம பாருங்க. அல்ஃபா சமன் பீட்டா சமன் தீட்டா இந்த எடுத்துக்கோண்ட மாதிரி மார்க்ஸ் தரீங்க நம்ம என்ன. அப்போ தீட்டா சக தீட்டா என்றால் tan தீட்டா சக tan தீட்டா 1 சக tan தீட்டா tan தீட்டா. tan தீட்டா tan தீட்டாவின் கீழ் 1 சய tan வர்க்கம் தீட்டா. இனி இதிலிருந்து tan 3 தீட்டாவை கேட்கணும். அப்போ இதில் ஒன்று அல்ஃபாக்கும் பீட்டாக்கும் tan தீட்டாவின் தீட்டாவும் போடுவோம். tan தீட்டா சக தீட்டா tan தீட்டா tan தீட்டா 1 சய tan தீட்டா tan தீட்டா.
2 tan தீட்டாவின் கீழ் 1 sin tan வர்க்கம் தீட்டா. ஒன்று சாய 2 tan தீட்டாவின் கீழ் 1 சாய tan வர்க்கம் தீட்டா. tan தீட்டா 1 சாய tan வர்க்கத்தால பெருக்குங்கோ 2 tan தீட்டா 1 சாய tan வர்க்கம் தீட்டா. இங்க 1 சாய tan வர்க்கம் தீட்டா இஞ்சால வரும் சாய 2 tan வர்க்கம் தீட்டா. 2 tan தீட்டா 1 tan தீட்டா 3 tan தீட்டா சாய tan கனம் தீட்டா 1 சாய 3 tan வர்க்கம் தீட்டா. பாருங்க இதுதான் tan 3 தீட்டாவுக்கான சமன்பாடு என காட்டு. இச்சமன்பாட்டில் தீட்டா சமன் 5π/12 என பிரதியிட்டு tan 5π/12 ஆனது இதன் ஒரு தீர்வு என்பதை வாய்ப்பு பார்க்க. எங்க பாப்போம். இப்போ இதுல பாருங்க இஞ்சால இருக்கு tan 3 தீட்டா. அப்ப தீட்டா சமன் 5π/12 பிரதியிட்டம் என்றால் இதுல போடைக்குள்ள பாருங்க 3ஆல வெட்டினால் 5π/4 சமன் 3 tan 5π/12 tan கனம் 5π/12 1 சாய 3 tan வர்க்கம் 5π/12. tan 5π/4 பிள்ளைகள் π/4 π/4ன்னா இந்த கால்வட்டத்தில் 3ஆம் கால்வட்டத்தில் வரும். 3ஆம் கால்வட்டத்தில் tan சக π/2 வரபடியால் tan என்றே இருக்கும். அப்போ இது tan π/4 இங்கே எழுதுவோம்னா tan 5π/4ன்றது tan π/4க்கு சமன். அதாவது 1. அப்போ வேற 1 எழுதலாம். 1 சமன் tan கனம் 5π/12 1 சாய இதில் tan 5π/12 x என்று போட்டனால் 3x சாய x கனம் 1 சாய 3x வர்க்கம். திருக்குங்க பாப்போம். 1 சாய 3x வர்க்கம் சமன் 3x சாய x கனம் x கனம் சாய 3x வர்க்கம் சாய 3x சக 1 சமன் 0. பாருங்க அதான் சமன்பாடு உண்டு. x கனம் சாய 3x வர்க்கம் சாய 3x சக 1 சமன் 0. எனவே x சமன் tan தீட்டா என்பது tan தீட்டா இல்லை tan 5π/12 ஒரு தீர்வு. விளங்குதோ? பாருங்க x என்றது யாருக்கு போட்டாங்க tan 5π/12 தான் x என்று போட்டாங்க. அப்போ அதோட தீர்வாக இருக்கும். ரைட். இதுக்கு அப்புறம் என்ன கேட்டவே x கனம் சாய 3x வர்க்கம் சாய 3x சக 1 சமன் x சக 1 x வர்க்கம் சக 4x சக 1 என மேலும் தரப்படும் பொழுது பாருங்க காரணி தரப்பட்டிருக்கு. பிள்ளைகள் இதில் ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க ஒரிஜினல் கேள்வியில் இதில் சய இருந்தது என்ன சய 4x. இதில் டைப் பண்ணி ஒரு சின்ன பிள்ளை இவர் சய 4x என்று வரணுமா சக இல்லை சய. ரைட். அப்போ எக்ஸ் வர்க்கம் சாய 4x ஆகணும்னு சொல்லி காரணி அவ தந்தே இருக்கணும். ஏன்னா மேலும் தரப்படும் போது இதனை உய்த்தறிக. பாருங்கோ எக்ஸ் வர்க்கம் சய 3x வர்க்கம் சய 3x சக 1 காரணி தந்திருக்கணும். இப்படி நாங்களும் காரணிப்படுத்தி பார்ப்போமே. எக்ஸ் சக 1 எடுத்தால் முன்னுக்கு எக்ஸ் வர்க்கம் வரும் சக எக்ஸ் வர்க்கம் இருக்கு. இப்போ சய 4x போட்டால் தான் சய 4x வர்க்கம் இங்கே 3x வர்க்கம் ஆகும். இப்போ சய 4x வந்துட்டு சக 1 போட்டால் சரி. இது காரணின்னு தந்திருக்கணும். நீங்கள் குத்தி முறியாமல் தந்ததை அப்படியே எடுத்து செய்யலாம். இனி என்ன கேட்டவ என்ன மேலும் தரப்படும் பொழுது tan 5π/12. அப்போ x சமன் tan 5π/12 என்றால்
x கனம் சய 3x வர்க்கம் x கனம் சய 3x வர்க்கம் சய 3x சக 1 0. அப்படி என்றால் x சக 1 x வர்க்கம் சய 4x சக 1 0. அப்படி என்றால் x சக 1 0 அல்லது இவர் 0. x சமன் சய 1 அல்லது மைனஸ் b பிளஸ் மைனஸ் b வர்க்கம் சய 4ac கீழே 2. இதில் 2 வரும் சக அல்லது சய 12 என்றால் 2 வர்க்க மூலம் 3 2 வெட்டியாச்சு வர்க்க மூலம் 3. அப்போ எக்ஸுக்கு 3 விட வருது பிள்ளைகள். ஆனால் பார்க்கணும் பாருங்க tan 5π/12ன்றது π/4லும் பார்க்க 5π/12 பெரிது. என் π/4 என்றா பிள்ளைகள் 3π/12 இது 5π/12. அப்போ tan π/4லும் பார்க்க tan 5π/12 கூடவே இருக்கும். இவர் 1 பிள்ளைகள் சைனுக்கும் டேனுக்கும் குறியீடு மாறாது. கோணத்துக்கு சைன் எடுத்தீங்கன்னா பெரிதல்ல சிறிது அப்படியே இருக்கும். கொஸ்ஸுக்கு மட்டும்தான் மாறுவேன். கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஸ்ஸுக்கு வந்து கிராஃப் இப்படி கீழே போகிற கிராஃப், சைனுக்கும் கொஸ் டேனுக்கும் மேலே போகிற கிராஃப், அப்போ மாறாது. அப்போ பாருங்க விட 1 விட பெருசாக இருக்கும். அதால் இவர் பொருத்தம் இல்லை, இவர் சய 1 வாரார். இனி இதில் 2 சய வர்க்க மூலம் 3 எடுத்தீங்கன்னா வர்க்க மூலம் 3ன்றது பிள்ளைகள் 1.2 வரும், 1.7 வரும். அப்போ 2லேருந்து அதை கழிக்க 0.2 தான் வரும். விட 1 விட பெருசாக இல்லை ஒரு கோணம். அதால் எனவே x சமன் 2 வர்க்க மூலம் 3. tan 5π/12 சமன் பாருங்க அதுதான் கேட்டவே உண்டு என்ன உயிர்த்தறிக. அப்போ அதில் 3 விட வந்தாலும் ஏன் மற்ற 2 விடையும் பொருத்தம் இல்லை என்றதை நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கு. விளங்குதானே? π/4லும் பார்க்க பெரிய கோணம் என்றபடியால் அவற்றை tan வந்து 1 விட கூடுதலாக இருக்கணும். 1 விட கூடுதலாக இருக்கணும் என்றால் இவர் சயவில் இருக்கிறார். வெறியலாது 2 சய வர்க்க மூலம் 3ன்றது 1 விட சின்ன நேரத்தான் வரும், தசமதானத்தில் வரும், அதுவும் வராது. மற்றவர் எடுத்தீங்கண்டா சரி. பி பாட்டை பாருங்க. tan வர்க்கம் a/2 சமன் 1 சய கொசே 1 சய கொசே என காட்டு. RHS 1 சய கொசே 1 சக கொசே. 1 சய கொஸ் வந்தால் 2 சைன் வர்க்கம் அரக்கோணம். 1 சக கொஸ் வந்தால் 2 கொஸ் வர்க்கம் அரக்கோணம். 2 வட்டி விட்டால் tan வர்க்கம் a/2. LHS வழக்கமான குறிப்பீட்டில் ஒரு முக்கோணி ஏபிசிக்கு கோசைன் நெறியை பயன்படுத்தி இது என காட்டுக. இப்போ நாங்கள் இவரை வச்சுக்கொண்டே போவோம். இங்கே பாருங்க tan வர்க்கம் a/2 இந்த விடையிலேயும் tan வர்க்கம் a/2 இருக்கல்லோ. tan வர்க்கம் a/2 1 சய கொசே 1 சக கொசே குறுக்கே இருக்கும். 1 சக கொசே tan வர்க்கம் a/2 1 சய கொசே. கொசைன் விதியை பாவிக்க சொல்லியிருக்கிறோம். அப்போ கொசேக்கு போடுவோம் பாருங்க. 1 சக b வர்க்கம் சக c வர்க்கம் சய a வர்க்கத்தின் கீழ் 2bc tan வர்க்கம் a/2 1 சய b வர்க்கம் c வர்க்கம் 2bc. 2bc ஆல 2 பக்கம் இருக்குங்கோ. 2bc சக b வர்க்கம் சக c வர்க்கம் சய a வர்க்கம் tan வர்க்கம் a/2. இங்கே வரும் பாருங்க 2bc சய b வர்க்கம் சய c வர்க்கம் சக a வர்க்கம். இப்போ இவரை எழுதுவோம் b சக c முழுவதின் வர்க்கம் சய a வர்க்கம் என்று எழுதுவோம் காரணிப்படுத்துறதுக்கான. ஏன்னா வெளியில காரணிப்படுத்திருந்தது. இங்கே எழுதும் a வர்க்கம் சய b சய c முழுவதின் வர்க்கம் பாருங்க. சரி b வர்க்கம் c வர்க்கம் சய 2bc சகவா காரணிப்படுத்துங்க. b சக c சக a b சக c சய a tan a/2
இங்கே காரணிப்படுத்துங்க ஏ சக பி சய சி ஏ சய பி சய சி. இவரை பாருங்க எழுதுவோம் ஏ சக பி சக சி என்று எழுதுவோம். விடிய பார்த்து செய்யணும். விடியல என்ன இருக்கு ஏ சக பி சக சி பி சக சி சாய பி சக சி சாய tan வர்க்கம் a by 2 சமன் அங்கால பாருங்க ஏ சக பி சாய சி ஏ சக சி சாய பி ஏ சக பி சாய சி ஏ சாய பி சக சி. சிம்பிளாக இருக்குது பிள்ளைகள், ஒரு கஷ்டமும் இல்லை. அவரே சொல்கிறார் கொசைன் விதியை பாவித்து நிறுவுகன். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றே மிஸ் பண்ணாமல் செய்து ஒன்று போனீங்கன்னாலே தண்டை பாட்டில் விடவர், பெரிய ஒரு கஷ்டமும் இல்லை. 2015ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பார்ப்போம். இப்போ முதலாவது செய்யலாம். இது பிள்ளைகள் வரைவு, நாங்கள் இன்னும் படிக்க இல்லை. அப்போ இதை பிறகு செய்வோம். இவரும் செய்யலாம் சைன் விதி. அப்போ ஏ பார்ட்டையும் சி பார்ட்டையும் செய்வோம். பி பார்ட் வரைவு நாங்கள் கடைசியில் வரைவுகளை செய்வோம். ரைட், ஏ பார்ட் எடுங்கோ. cos வர்க்கம் அல்ஃபா சக பீட்டா cos வர்க்கம் அல்ஃபா cos வர்க்கம் பீட்டா சய 2 cos அல்ஃபா சக பீட்டா cos அல்ஃபா cos பீட்டா 1 என காட்டுக. பார்ப்போம். RHSல தொடங்கலாம் தானே, 1 தான் இருக்காங்கால. அப்போ LHSல தொடங்கும். வளமையான வேலை அடிப்படை சமன்பாடுகள் அத்துப்படியா இருக்கணும். இதில் என்ன செய்வோம்டா, cos வர்க்கம் அல்ஃபா cos வர்க்கம் பீட்டா வச்சுக்கொள்வோம். இவ ரெண்டு பேருக்கு முதலாவது உறுப்புக்கும் கடைசி உறுப்புக்கும் cos அல்ஃபா சக பீட்டாவை பொது எடுப்போம். பொது எடுத்தால் இதிலே ஒரு cos அல்ஃபா சக பீட்டா இருக்கும், 2 cos அல்ஃபா cos பீட்டா இருக்கும். ரைட், cos வர்க்கம் அல்ஃபா cos வர்க்கம் பீட்டா cos அல்ஃபா சக பீட்டா. இங்க பாருங்க, இவருக்கு cos அல்ஃபா சக பீட்டாவை வச்சுக்கொண்டு இவரே எழுதுவோம் cos cos அல்லோ. அப்போ cos cosல வரும் என்ன, cos 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 என்ன வரும் பாருங்க, cos அல்ஃபா சக பீட்டா சக cos அல்ஃபா சக பீட்டா. ரைட், இனி cos வர்க்கம் அல்ஃபா cos வர்க்கம் பீட்டா cos அல்ஃபா சக பீட்டா. உள்ளுக்கு பாருங்க, இந்த cos அல்ஃபா சக பீட்டாவும் இந்த cos அல்ஃபா சக பீட்டாவும் வெட்டுப்பட்டால் இதுல சய 1 மிஞ்சும். இவர் சயவாகுவார். நான் இந்த சய வெஞ்சாலை போட்டு வச்சுக்கணும். இப்படி cos அல்ஃபா சய பீட்டான்னு வருவார். சரி, இப்போ cos வர்க்கம் அல்ஃபா cos வர்க்கம் பீட்டா வச்சுக்கொண்டு அந்த சக சயவாகும். இவர் ஒரு அறையை வச்சிருந்தால் 2 cos cos வருவார். 2 cos cos cosன கூட்டுத்தொகை திரும்ப ஒழுங்கு போடலாம். cos 2 அல்ஃபா cos 2 பீட்டா. ரைட், இனி 2 அல்ஃபா 2 பீட்டாவை நாங்கள் அல்ஃபா பீட்டா கூட வைப்போம். பாருங்க, சாய ஆறு cos 2 அல்ஃபா எழுதுவோம். 2 cos வர்க்கம் அல்ஃபா சாய 1 சாய 1 நீக்கிறது அங்கால எழுதுவோம்னா 1 சாய 2 சைன் வர்க்கம் பீட்டான்னு எழுதுவோம். பாருங்க விளையாட்டு. இப்போ என்ன நடக்கும், இப்போ பாருங்க, சாய அரை இருக்கு, இங்க 2. அப்போ cos வர்க்கம் அல்ஃபா வடிவா பாருங்க, இதுல சய cos வர்க்கம் அல்ஃபாண்டு வருவார், இலக்கம் விட்டுப்பட்டு போவார், சக சைன் வர்க்கம் பீட்டாண்டு போவார். cos வர்க்கம் அல்ஃபா வெட்டுப்படும், cos வர்க்கம் பீட்டா சக சைன் வர்க்கம் பீட்டா மிச்சம். இதுல எப்படி விரிச்சலாம், அப்படி இருக்கும். 2 சைன் வர்க்கம் கூட அப்படி எடுக்கலாம்.
ரெண்டையும் கொஸ் வர்க்கம் எழுதினா கூட அப்படி எடுக்கலாமா? ஒன்று வருவார். எந்தவித சிக்கலும் இல்லாமல் விடை வரும். அதுக்கு அடுத்ததான் என்ன கேட்டவ என காட்டு, அவ்வளவுதான். பாயுங்கோ சி பாட்டு. வழக்கமான குறியீட்டில் ஒரு முக்கோணி ஏபிசிக்கு சைனரியை பயன்படுத்தி இது என காட்டுக. நல்லவர் எக்ஸாமினர், மிக்க நல்லவர். ஏனென்றால் சைனரிய பாவின்னு சொல்றார் உங்களுக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் எப்படி செய்வோம் பிள்ளைகள்? ஏ பி சக சி, பி சக சி முழுவதின் வர்க்கம். இவை எல்லாரையும் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோமா? முக்கோணியின் பக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு கொண்டு வந்துட்டு ஏக்கு பதிலாக போடலாம் லம்டா சைன் ஏ, லம்டா சைன் பி, லம்டா சைன் சி. லம்டா வரை இருக்கணும் அறுப்பம். லம்டா சைன் பி, லம்டா சைன் சி வர்க்கம். லம்டான்றது என்ன? ஏ இன்கீழ் சைன் ஏ, பி இன்கீழ் சைன் பி, சி இன்கீழ் சைன் சி சமன் லம்டா. ரைட். அப்ப லம்டா வர்க்கம் மேலையும் கீழையும் வெட்டுப்பட்டால் சைன் ஏ சைன் பி சய சைன் சி கீழே சைன் பி சக சைன் சி இந்த வர்க்கமா. பார்த்து செய்வோமா? இங்க பாருங்க. இப்ப அங்கால tan b சய c by 2 sec b சய c by 2 வரணும். என்ன பாப்போம். இவரோட எப்போ 2 sin a by 2 cos a by 2. sin a by 2 இங்கால வந்தா cosec கண்டு வரும். சந்தோஷம் இருக்கட்டு. இவருக்கு சமன்பாட்டை போடுவோம். 2 cos b சக c இன் கீழ் 2 sin b சய c இன் கீழ் 2. கீழே இருக்கிறவருக்கும் சமன்பாட்டை போடுவோம். பாருங்க 2 sin b சக c இன் கீழ் 2 cos b சய c இன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம். 2 2 2 2 வெட்டுப்படும். ஒரு sin b சய c இன் கீழ் 2 cos b சய c இன் கீழ் 2 tan b சய c இன் கீழ் 2 வரும். மற்ற cos b சய c இன் கீழ் 2 sec b சய c இன் கீழ் 2 இருக்கும். அப்ப அது பிரச்சனை இல்லை. இந்த b சக c யை வெட்டுவோம் பிள்ளைகள். பாருங்க நாங்கள் இப்ப எப்படி செய்வோம்? a சக b சக c சமன் பை b சக c இன் கீழ் 2 சமன் பை இன் கீழ் 2 sin b சக c இன் கீழ் 2 சமன் sin pi by 2 minus a by 2, அதாவது cos a by 2. இதை சைட்ல எழுதி காட்டுமா என்ன செய்றீங்கன்றதை. உங்களுக்கு ஞாபகமா இருந்தாலும் பாவிக்க எழுதி காட்டுவது நல்லது. 2 sin a by 2 cos a by 2 cos b சக c இன் கீழ் 2 cos b சக c இன் கீழ் 2க்கு என்ன போடலாம்? இங்க பாருங்க. இதுல இந்த cos b சக c இன் கீழ் 2 எடுத்தீர்கள் என்றால் cos pi by 2 minus a by 2 sin a by 2. அவருக்கு ஒரு sin a by 2 போடுவோம். சரி, sin இன் கீழ் ஒரு cos எடுத்து tan b சய c இன் கீழ் 2 போடுவோம். மற்ற cos எடுத்து sec b சய c இன் கீழ் 2 போடுவோம். இப்போ கீழே மிஞ்ச போது இந்த 2 வெட்டிட்டோம். என்ன இலக்கங்கள் எல்லாம் வெட்டியாச்சு. இந்த 2 இந்த 2 இந்த 2 வர்க்கத்தோட போனால் கீழே மிஞ்ச போது sin b சக c இன் கீழ் 2 வர்க்கம் sin b சக c இன் கீழ் 2க்கு cos 2 போடலாம். இப்போ cos வர்க்கம் a by 2. இப்போ இதில் 1 வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் இவர் வருவார் பாருங்கோ tan a by 2 sin a by 2 tan b சய c இன் கீழ் 2 sec b சய c இன் கீழ் 2.
தேவையான ஆக்களை மெட்ட பக்கம் கொண்டு போனீங்களா விட இவர் யார் ஏ பி சக சி பி சக சி வர்க்கம். இந்த a/2 ரெண்டையும் இஞ்சால கொண்டு வாங்க. ஏ பி சக சி tan என்றது sin என்றது cosec என்று வரும், tan என்றது cot என்று வரும். விளங்கிச்சு? பி சக சி வர்க்கத்தை அங்கால கொண்டு போங்க. இப்படி கணக்குகள் செய்திருக்கோம் நாங்கள் ஏற்கனவே. அதாவது சைன் விதியில் வார கணக்குகளை நாங்கள் 3 பிரிச்சுனாங்க. அதில் முதலாவது வகை இது என்னது, பக்கங்களை ஒரு சைடுக்கு கொண்டு போகலாம் என்றால், முக்கோணின பக்கங்களை ஒரு சைடுக்கு கொண்டு போகலாம் என்றால் அதை கொண்டு போயிட்டு சுருக்கிறது. பாருங்க அப்படியே ஏ பி சி கொசெக் காட் அங்கால tan sec. 2014 ஆண்டு வந்த கேள்வியை பார்ப்போம். 2014 இது வரைவு புள்ளியல் ஏ பாட், வரைவை பெரும்படியாக வரைவ அதை விடுவோம். பி பாட் வச்சுவோம். ஒரு முக்கோணிக்கு வழக்கமான குறியீட்டில் சைன் நிறைய கூறு. அப்போ சைன் விதியில் வந்த கேள்வி அதை நாங்கள் செய்வோம். ரைட்? ஒரு முக்கோணிக்கு வழக்கமான குறியீட்டில் சைன் நிறைய கூறுக சொல்லுவியல். ஏபிசி ஒரு முக்கோணி என கொள்வோம். வழக்கமான குறியீட்டில் ஏபிசி 1 λ μ என தரப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் ஏ சமன் அல்ஃபா, பி சமன் λ ஆல்ஃபா, சி சமன் மியூ அல்ஃபான்னு எடுப்போம். என்ன விகிதம் தானே வந்திருக்கு. அப்போ எல்லாரையும் ஒரு மாறிலியால் பிரிக்கணும். இங்கே அல்ஃபான்றது மாறிலி. மியூ வர்க்கம் இது சமன் இது என காட்டுக. சரி, இப்போ நாங்கள் சைன் விதியை பாய்வோம். பாருங்கோ, சைன் ஏயின் கீழே சைன் பியின் கீழ் பி சமன் சைன் சியின் கீழ் சி. இப்போ ஏக்கு பதிலாக போடுவோம் அல்ஃபா. சைன் ஏயின் கீழ் அல்ஃபா, சைன் பியின் கீழ் பி அல்ஃபா, லம்டா அல்ஃபா, சைன் சியின் கீழ் மியூ அல்ஃபா. எல்லா இடம் அல்ஃபா வட்டி விடுங்கோ. சைன் ஏ சமன் சைன் பியின் கீழ் லம்டா சமன் சைன் சியின் கீழ் மியூ ஒன்று இருக்கட்டுக்கும் பாப். இனிய என்ன கேட்கினோம், மியூ வர்க்கம் இது சமன் இது என காட்டுட்டான். அடுப்பா முதலாவது எல்ஹெச்எஸ் மியூ வர்க்கம் sin 10 சக sin 10 b சக sin 10 c. sin 10 c மியூ வர்க்கத்தை வச்சுக்கொண்டு முதலாவது 2 பேருக்கும் cd சமன்பாட்டை போடுங்க. 2 sin a சக b cos a சக b. இவருக்கு 2θ சமன்பாடு sin c cos c. இந்த sin a சக b க்கு என்ன போடலாம் பாருங்க. a சக b சக c சமன் π. அப்ப a சக b சமன் π minus c. sin a சக b சமன் sin π சக c sin c. அப்ப இதுல 2 மியூ வர்க்கத்தை வெளியில வச்சுக்கொண்டு sin c cos a சக b sin c cos c. sin c வெளியில எடுப்போம். cos a சக b cos c. sin c வெளியில வச்சுக்கொண்டு cos a சக b cos c க்கு என்ன செய்யலாம்? இங்க பாருங்க இதுல cos எடுத்தீர்கள் என்றால் cos a சக b வரும் cos π minus c which is minus cos c. அப்போ cos c இருக்கிற இடத்துல minus cos a சக b கொண்டு வந்து போடலாம். மைனஸ் cos a சக b கொண்டு வந்து போடலாம். இப்ப அவருக்கு திரும்ப cd சமன்பாட்டை பாவியுங்கோ.
2 sin என்று வரும் கொஸ்தாய கொஸ் என்றபடியால் கூட்டினால் a பின்னுக்கு இருந்து கழிச்சால் b 4 மியூ வர்க்கம் sin a sin b sin c. ஆனால் விடிய அது இல்லை. விடிய போய் பாருங்க, விடியல் என்ன இருக்குண்டு விடியல பார்த்தீங்கன்னா sin c மட்டும்தான் இருக்கு. இப்போ sin a sin b sin c க்கு மாற்றோம். sin a க்கு பதிலாக போடலாம் sin c இன்கிள் மியூ, sin b க்கு பதிலாக போடலாம் lambda இன்கிள் மியூ sin c. இப்போ பாருங்க போடுவோம், பிரதியிடுவோம். 4 மியூ வர்க்கம் sin a க்கு பதிலாக என்ன போட போகிறோம் sin c இன்கிள் மியூ. sin b க்கு பதிலாக என்ன போட போகிறோம் lambda sin c இன்கிள் மியூ. அப்போ இந்த மியூ வர்க்கம் விட்டுப்படும் 4 lambda sin கனம் c RHS. விளங்குதோ? ரைட். அப்போ இது வந்து எங்கட சைன் விதியை பாவிச்சு a சக b சக c சமன் பை என்றதையும் பாவிச்சு அந்த ரேஷியோவையும் வச்சுக்கொண்டு செய்திருக்கிறோம். 2013ஆம் ஆண்டு வந்து சிலபஸ் பழைய சிலபஸ் கேள்வியை பாப்போம் இருக்கா. இவரை செய்யலாம், இது வளையி செய்யலாது, இது இது ரெண்டையும் பிறகு செய்வோம். முதலாவது பகுதியை மட்டும் இப்போ செய்வோமா. இது இன்வெர்ஸ் புள்ளிகள் நேர்மாறு சார்புகள், இது வளையி பிறகு பார்ப்போம். முக்கோணியின் சைன் விதி எழுதுக. முக்கோணி ஏபிசிக்கு வளமையான குறியீட்டில் இதை காட்டுக. அப்போ சைன் விதி எழுதுவியல் LHSல தொடங்குவோம். sin tan A, sin tan B, sin tan C, sin கனம் C. tan sin A சக B, cos A சக B, tan sin C cos C, sin கனம் C. இவருக்கு பல sin C கொண்டு வந்து இறக்கலாம். பக்கத்தில் எழுதி விடுவோம் ஏனண்டு. sin கனம் C. ஏன் 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 அப்படி a சக b சக c சமன் பை, a சக b சமன் பை மைனஸ் c, sin a சக b சமன் sin பை சக c sin c. வளமையாக செய்கிறது தானே பிள்ளை, அதற்கு டக்குன்னு எழுதி போட்டு அங்கே செய்து கொண்டு போகணும். இப்போ sin c ஒன்று வெட்டலாம் மேலே எங்களையும் 2 cos a sin b cos c sin c ஒன்று வெட்டியாச்சு sin வர்க்கம் c. அப்போ இந்த cos c க்கு பதிலாக என்ன போடுவீங்க இங்கே பாருங்க, இதில் cos பாத்தீர்கள் என்றால் cos a சக b என்றது cos pi minus c minus cos c. அப்போ cos c க்கு பதிலாக போடலாம் a சக b சய cos a சக b sin வர்க்கம் c. இது வரும் 2 sin a sin b sin வர்க்கம் c. நாலு இவருக்கு போடலாம் AK BK CK முழுவதும் வர்க்கம் 4AB இன்கீழ் C வர்க்கம். இந்த K என்றது என்ன இங்க sin A இன்கீழ் A sin B இன்கீழ் B sin C இன்கீழ் C சமன் K. அது எழுதணுமா இல்லாட்டி K என்ற என்ன தெரியாது. அப்போ K என்றது அது, அதிலேருந்து AK BK CK போட்டோம்னால் 4AB இன்கீழ் C வர்க்கம். முடிய பாருங்கோ 4AB இன்கீழ் C வர்க்கம். ஆக அது சமன் RHS. சரியான சுகமான கேள்விகள் பிள்ளைகள், இதில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லை. வடிவே சமன்பாடெல்லாம் படித்த ஒரு பிள்ளை டக் டக்குன்னு செய்யலாம், ஒரு குழப்பமும் இல்லை. ரைட் பிள்ளைகள், இன்னொரு பாஸ் பேப்பர் கேள்வியை பார்ப்போம். இதான் பாருங்க 2013ஆம் ஆண்டு புது சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது செய்யலாம் இவர் வரைவு, இப்போதைக்கு செய்யலாம் பிறகு செய்வோம். இது முக்கோணியின் பண்புகள், இதுவும் செய்யலாம். அப்போ A பார்ட்டையும் C பார்ட்டையும் செய்வோம்.
இப்போ ஏ பாட்டை பார்ப்போம். ஏ பாட்டை பாருங்கோ. cos alpha cos beta சாய cos gamma இப்படி இருக்கு. LHS cos alpha cos beta cos gamma cos alpha சக beta சக gamma. இவருக்கு ரெண்டு cos alpha சக பீட்டாவின் கீழ் 2 cos alpha சக பீட்டாவின் கீழ் 2. இவருக்கு சயோ போது எடுத்தீங்கன்னா சகன்னு தான் வரும், உள்ளுக்கு cos சக cosண்டே வரும். அப்போ ரெண்டு cos அல்ஃபா சக பீட்டா சக 2 கேமாவின் கீழ் 2. சகதான் யார்லேருந்து மாதிரியும் கழிக்கலாம். கழிச்சால் கேமா கேமா இல்லாமல் போனால் அல்ஃபா சக பீட்டாவின் கீழ் 2. சந்தோஷத்தை பார்த்தீங்களோ? என்ன சந்தோஷம்? cos அல்ஃபா சக பீட்டாவின் கீழ் 2 பொதுவாக இருக்கு பிள்ளைகள். எடுத்தால் இங்கே cos அல்ஃபா சய பீட்டாவின் கீழ் 2 cos அல்ஃபா சக பீட்டா சக 2 கேமாவின் கீழ் 2. இனி cos cosன்னு இருக்குது, அவருக்கு போடுங்க சமன்பாட்டு. sin sin என்று வருவார், சய இல்லோ 2 sin எல்லாரையும் கூட்டினீங்கன்னா பி இல்லாமல் போயிடும். அல்ஃபா சக கேமாண்டு வருவார். என்ன பாருங்க, கூட்டினால் அல்ஃபாவின் கீழ் என்ன அல்ஃபா, அதில் ஏற்கனவே கேமா உண்டு. அப்போ அல்ஃபா சக கேமாவின் கீழ் 2 கழிச்சால் பின்னுக்கிருந்து முன்னூறு கழிக்கல அல்ஃபா இல்லாமல் போயிடும். பீட்டா 2 பீட்டா பீட்டா சக கேமாவின் கீழ் 2. இதுதான் முடியா இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு 4 cos அல்ஃபா சக பீட்டா. அடுத்தது என்ன எழுதிருக்கிறோம்? பீட்டா கேமா என்ன sin பீட்டா சக கேமா RHS. சும்மா சமன்பாட்டை போட்டோன்னு விட வர முடியாது. இதில் வேறு ஒரு வழியுமே இல்லை, இதில் பிளவுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரைட், இனி பார்ப்போம் சி பார்ட். P பெரிது 2Q பெரிது 0 என கொள்வோம். ஒரு முக்கோணி ABCயின் BC CA AB எனும் பக்கங்களின் நீளங்கள் முறையே ABC ABC BC P சக Q BC P சக Q CAP AB P சக Q ஆகும். sin A சக 2 sin B சக sin C சமன் 0 என காட்டி இத்தருக. பாருங்க, sin விதி எழுதுவோம். sin விதி எழுதினீங்களா, sin ரூல் எழுதினீங்கள் என்றால் sin A இன் கீழ் P சக Q sin B இன் கீழ் P sin C இன் கீழ் P சய Q. இவரை நாங்கள் வைப்போம் K and ரைட். இப்போ நாங்கள் எடுக்க வேண்டியது sin A சய 2 C sin B sin C என்ன LHS sin A சய 2 sin B சக sin C. sin A க்கு பதிலாக போடலாம் பிள்ளைகள் K தர P சக Q, K தர P சக Q. sin B க்கு பதிலாக போடலாம் PK அல்லது KP. sin C க்கு பதிலாக போடலாம் K தர P சக Q. பாருங்க, K எப்போது எடுத்தால் P சக Q சய 2 P சக P சய Q எல்லாம் வெட்டுப்பட்டு சைவ 2 வரும். இதான் முதலாவதாக கேட்டவ. இதை காட்டி cos A சய C சமன் cos A சக C உயித்தறிக. உயித்தறிகிறண்டா பாருங்க, இப்போ cos A சக C எடுக்கணும்னா இப்படி செய்ய முடியல. பாருங்க, sin A சக sin C எடுப்போம். sin A சக sin C எடுத்தோம் என்றால் பாருங்க, இதன்படி sin A சக sin C சமன் 2 sin B என்று வரும். இதில் இருந்தாலும் ஒய்த்தறிய சொல்லினோம். ஏன் நான் sin A sin C ஒரு பக்கத்தில் வச்சிருந்தேன் என்றால் விடிய பாருங்கோ A சய C என்று இருக்குது.
இப்போ ஏஎம் சிஎம் ஒன்றா வச்சிருந்து சமன்பாடு போடுவோம்னு பார்க்குறேன். போட்டு பார்ப்போம். விடையில் பிஏ இல்லையேண்ணா, விடையில் பிஏ இல்லை. அங்கே பாருங்க, விடையில் பிஏ இல்லை. சரி பார்ப்போம். இவருக்கு சமன்பாட்டை போட்டால் 2 sin a சக c இன் கீழ் 2 cos a சக c இன் கீழ் 2. இவரே மரக்கோணத்து குடைச்சால் 2 sin b இன் கீழ் 2 cos b இன் கீழ் 2. உங்களுக்கு தெரியும் a சக c இன் கீழ் 2 தான். ஏனண்டா a சக b சக c 180. அப்போ cos a சக c இன் கீழ் 2ன்றது cos pi by 2 cos இல்லைங்களா, sin வேணும் என்ன, பரவாயில்ல sin தேவைப்படுதுங்க. sin b by 2. அதே மாதிரி sin எடுத்தீங்கன்னா sin a சக c இன்கீழ் 2ன்றது இங்கால sin எடுத்தீங்கன்னா cos b இன்கீழ் 2 வரும். ரைட். அப்போ இங்கே பாருங்க, 2 sin a சக c இன்கீழ் 2 இவரை எப்படியே வச்சிருப்போம். cos a சக c இன்கீழ் 2, ஏன்னா விடையில் ac தான் இருக்கு, b இல்லை. அப்போ இந்த 2 sin b இன்கீழ் 2க்கு போடுவோம் cos a சக c இன்கீழ் 2. cos b இன்கீழ் 2க்கு போடுவோம் sin a சக c இன்கீழ் 2. இந்த sin a சக c இன்கீழ் 2 ரெண்டு பக்கமும் வெட்டுப்படும். விளங்கிச்சதோ? இங்கே பாருங்க, இதில் பிள்ளை விட்டோம். இல்லை 2 இருந்தது, இவருக்கு இன்னொரு 2 போடைக்கு இல்லை 4 வந்திருக்கும். வேணா ஏற்கனவே ஒரு 2 இருந்தது இல்லோ, அந்த 2ஓட இன்னொரு 2 வரும் 4. இப்போ இந்த 2ஐயும் வெட்டினீங்கன்னா இங்கே வருங்க, cos a சக c இன்கீழ் 2 சமன் 2 cos a சக c இன்கீழ் 2. விளங்குது? அப்போ இத்தரை என்று சொன்னால் நாங்கள் கடைசியாக என்னத்தை நிறுவினமோ அதிலிருந்து யோசிக்கணும், புதுசாக யோசிக்காதீங்க. அப்போ அதில் இருந்தால் முதல் நிறுவில் இருந்தால் இது எடுத்து செய்து போனால் விட. அது ஒரு சின்ன கேள்வி ஒன்று, என்ன பெரிய கஷ்டமே இல்லை ஒன்று. ஏன்னா உயித்தறி 2012ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. முதலாவது செய்யலாம். இதை நாங்கள் இப்போ செய்ய வேண்டாம், பிறகு செய்வோம். பொது தீர்வையும் பிறகு செய்வோம். முதலாவது மட்டும் செய்வோம். முக்கோணி ஏபிசிக்கு வளமையான கூட்டில் இது என்ன நிறுவுக, சைன் விதி நிறுவினாங்கள், ஒரு பிரச்சனை இல்லை, நிறுவியல் இவரை கேட்கணும். அப்போ நாங்கள் இப்படி இருப்போம், ஏ இன் கீழ் பி சாய சி எடுத்து செய்து கொண்டு போவோம். ஏ என்றால் நாங்கள் போடலாம் லம்டா சைன் ஏ, லம்டா சைன் பி, லம்டா சைன் சி. இங்கே என்னென்னு சொல்ல போறீங்க, ஏ இன் கீழ் சைன் ஏ, B in girl sin B, C in girl sin C சமன் lambda. lambda எல்லாத்தையும் வெட்டினால் sin A in girl sin B சாய sin C. 2 sin A by 2 cos A by 2. 2 cos B சக C இன் கீழ் 2 sin B சக C இன் கீழ் 2. ரைட். விடையை பார்த்துக்குவோம். cos A by 2 இருக்குது அப்படியே, sin A by 2 வெட்டு போகிறோம். அப்போ செய்வோம், 2 வெட்டியாச்சு. sin A by 2 வச்சுக்கொண்டு cos A by 2 வச்சுக்கொண்டு இந்த cos B சக C இன்கீழ் 2க்கு பிரதிவிடுவோம். A சக B சக C சமன் பை, B சக C இன்கீழ் 2 சமன் எப்படி இருக்கு, cos B சக C இன்கீழ் 2 சமன் cos pi by 2 minus A by 2 sin A by 2, sin A by 2. இப்போ இவருக்கு போடலாம் sin A by 2 sin B minus C by 2. sin sin வெட்டினால் cos A by 2 cosec B சாய C கீழே 2. பாருங்க அதான் இருக்கு. அப்போ B சாய C குறுக்கே பெருக்கி விட்டா சரி.
A சமன் B சய C cos A by 2 cosec B சய C equal 10. அதுதான் அந்த கேர்லிൻ്റെ A part. ஒரு கஷ்டம் இல்லை. பக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்தோம், சைன் விதியை போட்டோம், சைன் விதியை கரையில் எழுதி காட்டணுமா. அதே மாதிரி ஏபிசி 180 பாகை என்றதையும் பாவிச்சோம், விடை வந்தது. 2012 பழைய பாடத்திட்டத்தில் வந்த கேள்வியை பாருங்கோ. இது செய்யலாம், பொது தீர்வு இப்போ செய்ய வேண்டாம், இதுவும் இப்போ செய்ய வேண்டாம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் இன்னும் படிக்கல. அப்போ ஏ பாட்டை மட்டும் செய்வோம். முக்கோணி ஏபிசிற்கு வளமையான குறியீட்டில் கோசைன் விதியை எழுதி நிறுவுக. அது நிறுவதெல்லாம் படிச்சுட்டோம். காரணமாக எழுதுவியல், நிறுவியல். இவரப்பா கொஸ்ஏ சக கொஸ்பி சக கொஸ்சி சமன் இது என காட்டுக. இப்போ கொஸ்ஏ எழுதினீர்கள் என்றால் பி வர்க்கம் சி வர்க்கம் சய 2a வர்க்கம் 2bc. cos b எழுதினீர்கள் என்றால் எல்லாரும் ஒரே எழுதி கூட்டிட்டு போவோம். என்ன LHS எடுத்து எழுதுவோம். LHS cos A cos B cos C. B வர்க்கம் சக C வர்க்கம் சய A வர்க்கம் 2bc. A வர்க்கம் C வர்க்கம் B வர்க்கம் 2ac. A வர்க்கம் B வர்க்கம் சய C வர்க்கம் 2ab. அப்போ எல்லாத்துக்கும் இது 2abc பொது அடியாக எடுத்தீர்கள் என்றால் இங்கே வெறும் C இருக்கு, A இல்லை, சய ஏக்கணும். இங்கே B இல்லை, இங்கே C இல்லை. ஆனால் விடையில் இருக்கிற மாதிரி ஒழுங்கு கூட தோணும். விடையே பாருங்க, ஏ வர்க்கத்தோடு வரதெல்லாம் உண்டு எடுத்திருக்கணும். அப்போ என்ன செய்வோம் என்றால் இங்கே பாருங்க, இந்த ஏ வர்க்கம் பியை முன்னுக்கு எழுதுவோம். அதோட இவர் எடுத்தாச்சா. பிறகு ஏ வர்க்கம் சி இவர், ரைட். இதில் ஏ வர்க்கம் இருக்குன்னு சய ஏக்கணும். சரி, இனி பி வர்க்கத்தோட வரலாமா. இதில் பாருங்க ஏபி வர்க்கம் இருக்கு, ஏபி வர்க்கம். அதில் பாருங்க பி வர்க்கம் சி சய பீக்கணும். இனி சியோட வாரது, சியோட வாரண்டா இதில் ஏசி வர்க்கம், இதில் பிசி வர்க்கம் சய சீக்கணும். கீழே 2abc. இனி முதலாவது ஏ வர்க்கத்தை பொது எடுத்துடுங்க. ஏ வர்க்கத்தை எடுத்தால் பி சக இதில் இதில் ஏ வர்க்கம் பாருங்க, ஏ வர்க்கம் பி எடுத்துனாங்க. இங்கே இருக்கு ஏ வர்க்கம் பி, அங்கே ஏ வர்க்கம் சி எடுத்துனாங்க, ரைட். ஏ வர்க்கம் பி சி இது. இங்கே பி வர்க்கத்தை எடுத்தால் ஏ சக சி சய பி. இங்கே சி வர்க்கத்தை எடுத்தால் ஏ சக பி சய சி. கீழே 2abc. சும்மா சின்ன சுருக்கள் உண்டு பிள்ளைகள். அதாவது கொஸ்ஏ கொஸ்பி கொஸ்சி மூன்றுக்கும் கொசைன் விதி எழுதி போட்டு கூட்டினா விட அதே விடையில் இருக்க மாதிரி ஒழுங்குபடுத்த தெரியும், அவ்வளவுதான். இவரப்பா ஒன்றின்களே cos வர்க்கம் a by 2 LHS ஒன்றின்களே cos வர்க்கம் a by 2 ஒன்றின்கள் b cos வர்க்கம் b by 2 ஒன்றின்கள் c cos வர்க்கம் c by 2. இப்போ cos வர்க்கம் என்றதை நாங்கள் மடங்கு கோணமாக்குவோம். பாருங்க, இதில் 2 cos வர்க்கம் a இருந்ததுனால் அப்போ கீழே 2a போட்டுனால் அவருக்கு பதிலாக போடலாம் 1 சக cos 2 மடங்கு கோணமாக போடலாம். 1 சக 2b 1 2b 1 சக cos b 1 2c
1 சக cos c. ரைட்டோ? இப்போ இந்த cos a cos b cos c க்கு நாங்கள் பிரதியிடுவோம். cos a cos b cos c க்கு பிரதியிட்டால் 1 கீழ் 2 1 சக b வர்க்கம் சக c வர்க்கம் சக a வர்க்கத்தின் கீழ் 2bc. 1 கீழ் 2b 1 சக a வர்க்கம் சக c வர்க்கம் சக b வர்க்கத்தின் கீழ் 2ac. 1 கீழ் 2c a வர்க்கம் சக b வர்க்கம் சக c வர்க்கத்தின் கீழ் 2ab. எல்லாருக்குமே 4 abc பொது எடுக்கலாம். பாருங்க வடிவ 1 கீழ் 4 abc என்று எடுத்தால் இங்க வரும் 2bc சக a வர்க்கம். இங்க வரும் 2ac சக a வர்க்கம் சக c வர்க்கம் சக b வர்க்கம் 2ab. பிள்ளைகள் இது சமச்சீர் என்னபடியா நீங்கள் ஒரு உறுப்பை மட்டும் எடுத்து செய்து போட்டு 3 பேருக்கு இப்படி வெறுமன் எடுத்தா கூட பரவாயில்லையா, எடுத்திருக்கலாம். இனிப்பா பாருங்கோ, இப்போ இதோட சக a வர்க்கம் இருக்குது, சக a வர்க்கம் இருக்குது, வெட்டுப்படும். இனி இதோட சக b வர்க்கம் இருக்குது, இங்கால ஒரு சக b வர்க்கத்தோடு வெட்டி விடுவோம். சக c வர்க்கம் இருக்குது, c வர்க்கத்தோடு வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் எங்களுக்கு மிஞ்ச போகிறது a வர்க்கம் சக b வர்க்கம் சக c வர்க்கம் 2ac 2bc. பாருங்க 1 கீழ் 4 abc a வர்க்கம் சக b வர்க்கம் சக c வர்க்கம் 2ab 2bc 2ac. 1 கீழ் 4 abc இவர் யார் என்றால் a சக b சக c இந்த வர்க்கம். பாருங்க 1 கீழ் 4 abc a சக b சக c முழுவதின் வர்க்கம் என்று வருது. இதுதான் RHS. பாருங்க அப்படியே இதில் அப்படியே கீழே 4 abcன்னு வரணுமா, அதில் டைப் பண்ணிக்குள்ள ஒரு போல விட்டுட்டோம். இதில் 4 abc என்று வரணும். 4 abc ஒரிஜினல் கேள்வி பேப்பரில் 4 தான் இருந்தது பிள்ளைகள், நாங்கள் டைப் பண்ணிக்க ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டோமா. 4 abc. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 2011ஆம் ஆண்டு பழைய பாடத்திட்ட கேள்வி. முக்கோணி ஏபிசிக்கு வளமையான குறியீட்டில் சைன் விதி எழுதுகண்டா இது செய்யலாம். மூலம் சைன் விதியில் வந்தது செய்யலாம். பொது தீர்வு இன்வர்ஸ் இப்போதைக்கு செய்யலாம். இது ரெண்டும் இருக்கட்டுக்கும். ஏ பகுதியை மட்டும் இப்போ செய்வோம். முக்கோணி ஏபிசியில் வளமான குறியீட்டில் ஏசா பி சமன் கேசி எனின் பிள்ளைகள் சைன் விதி நீங்கள் எழுதுவியல், ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறுவ சொல்லல, நிறுவம் சொல்லியிருக்கு. எழுதி நிறுவுக, எழுதி நிறுவலையும் செய்வீங்கள். இனி ஏசாய பி சமன் கேசி என்றால் பாருங்க, நாங்கள் எடுப்போம் ஏயின் கீழ் சைன் ஏ, பியின் கீழ் சைன் பி, சைன் சி, லாம்டான்னு எடுத்து விடுவோம். அப்போ ஏக்கு பதிலாக போடலாம் லாம்டா சைன் ஏ, லாம்டா சைன் பி, கே லாம்டா சைன் சி. லாம்டா லாம்டாவை வெட்டி தூக்கினால் சைன் ஏ சைன் பி, கே சைன் சி. 2 cos A சக B இன் கீழ் 2 sin A சக B இன் கீழ் 2 2k sin C இன் கீழ் 2 cos C இன் கீழ் 2. A சக B சக C சமன் இது. அப்போ cos A சக B இன் கீழ் 2 என்றால் cos
pi by 2 minus c by 2 sin c by 2. அப்போ இந்த cos a sub bங்கள் ரெண்டுக்கு பதிலாக சைனை போடும். ரெண்டே வெட்டி போட்டு sin c by 2 sin a minus b by 2 k sin c by 2 cos c by 2. ரெண்டு பக்கம் ஒரு c by 2 வெட்டி விட்டீங்களா விட sin a minus b by 2 k cos c by 2. இதுதான் கேட்டவன். ஒரு கரைச்சலும் இல்லை புள்ளி. சைன் விதியை போடுறது a sub b sub c சமன் 180 போடுறது வெளியே எடுக்கிறது. ரெண்டாவது k sin a இங்குள் 1 sin k cos b சமன் இப்படி என்ன இருவட்டான் LHS k sin a 1 sin k cos b. அப்போ கேக்கு பதிலாக a sin b இங்குள் c போட்டியல் என்றால் a sin b இன்கீழ் c sin a 1 sin a sin b இன்கீழ் c cos b. c ஆல பெருக்கினால் a sin b sin a c sin a sin b cos b. இந்த c-யை மாற்றுவோம் இல்லையா? c எப்படி மாற்றுவோம் என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் படித்த நாலாவது விதியாக படிச்சினாங்க. நாலாவது பண்பு பக்கங்களின் எரியமெண்ட் ப்ரொஜெக்ஷன். அதாவது a என்று எழுதலாம் b cos a b cos c சக c cos b என்று. அதே மாதிரி c எழுதலாம், பாருங்க c எழுதலாம் a cos b b cos a என்று எழுதலாம். அதை கொண்டு வந்து இங்கே பிரதிடுவோம். பாருங்க a sin b ஏன் அப்படி செய்யறோம்னா விடையில சி இல்லை, இங்கே பக்கத்தில் பாருங்க ஏயும் பியும் மட்டும்தான் இருக்கு. இப்போ சியை தூக்குவோம். a cos b b cos a இங்கே sin a cos b சக b cos b. அப்போ a cos b கழிவிடும். a cos b கழிவிட்டால் பாருங்க a sin b sin a கீழே இருக்க போது a cos b வெட்டுப்பட்டால் b எப்போது எடுத்தால் cos a sin cos b இருக்க போகுது, சக cos b இருக்க போகுது. இப்போ என்ன செய்வோம்டா b ஆல் ஒன்றே மேலே பிரிப்போம். a இன்கீழ் b sin 1 sin a இல்லை விடையில் பாருங்க, விடையில் என்ன இருக்குண்டு விடையில் இருக்குது ஒரு a இன்கீழ் b இருக்குது. ஒரு a இன்கீழ் b இருக்கிறபடியா நாங்கள் எப்படி செய்வோம், a வழியில் எடுப்போம். இந்த கீழே b இருக்கல்லோ இவருக்குள்ளேயுமே ஒரு a வழியில் எடுத்தால் இனி சொல்லுங்க பார்ப்போம் 1 sin b இன்கீழ் a sin a cos a சக cos b. இப்போ பாருங்க விடைன்ற ஒரு பகுதி எடுத்து வச்சுட்டோம். என்னது a இன்கீழ் b என்றதை எடுத்து வச்சாச்சு. ரைட், இனி சுருக்கம் a இன்கீழ் b வச்சுக்கொண்டு இவருக்கு போடலாம் sin b இன்கீழ் sin a. ஏன் எங்களோட சைன் விதி என்னண்டு இங்கே பாருங்க sin a இன்கீழ் a சமன் sin b இன்கீழ் b. அப்போ இந்த b எங்கே எடுத்தா b இன்கீழ் a என்றது sin b இன்கீழ் sin a கீழே cos a சக cos b. sin a ஆல பெருக்குங்க a இன்கீழ் b sin a sin b cos a சக cos b. சமன்பாட்டை போடுவோம். cd சமன்பாடு 2 cos a plus b by 2 sin a sin b இன்கீழ் 2 2 cos a சக b இன்கீழ் 2 cos a sin b இன்கீழ் 2. இப்போ cos a sub b a sub c வெட்டுப்பட்டால் a இன்கீழ் b இவன் மட்டும்தான் மிஞ்சுவார் tan a sub b இன்கீழ் 10. பாருங்க விட சரியா உண்டு. a இன்கீழ் b tan a sub b இன்கீழ் 10.
angle B tan A is angle tan. Right? ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள், பிரதிட்டு கொண்டு போகிறது பார்த்து விடை. இதில் நானே பிஏ வெளியில் எடுக்கணும்னு நினச்சினான், ஏங்கிள் பி வந்தால் தான் நாங்கள் எங்களோட விடைன்ற ஒரு பகுதியை எடுக்கலாம். அதால் ஏங்கிள் பியை வெளியே எடுத்தேன். அப்போ ஏங்கிள் பியை வெளியே எடுத்த அப்புறம் பார்த்தால் உள்ளுக்கு வர பீங்களே வச்சுருக்கக்கூடாது, பிறகு கோணங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ கோணத்துக்கு மாற்றினேன் சைன் டூவில் பாவிச்சு. இனி கோணங்களுக்கு வந்தா பிறகு கோணமாக சுருக்கி கொண்டு போனால் விடு. அடுத்தது இவரை பாருங்க, 2010 வந்தது. முதலாவது செய்யலாம், பொது தீர்வு செய்யலாது, இன்வர்ஸும் செய்யலாம். அப்போ பியும் சியும் பிறகு செய்வோம், ஏயை செய்வோம். இப்போ வழக்கமான குறியீட்டில் கொசைன் நிறைய கூறி நிறுவுக. இனி இதை கேட்கணும். அப்போ பாருங்க, இதில் கொசைன்கள் ஏயை மட்டும் எடுத்து செய்வோம். கொசைன்கள் ஏ என்றால் 1 A B வர்க்கம் 2BC. அதில் என்ன வருது? B வர்க்கம் சக C வர்க்கம் சக A வர்க்கத்தின் கீழ் 2ABC என்று வருது. இது கொசைன்கள் ஏக்கு. அப்போ இதை வச்சுக்கொண்டு cos B cos C எழுதலாம். பாருங்க, LHS 2 கொசைன்கள் A cos B இன் கீழ் B cos C இன் கீழ் C. கொசைன்கள் ஏக்கு படுத்தினாங்க என்னண்டு? B வர்க்கம் C வர்க்கம் A வர்க்கம் 2ABC. அதே மாதிரி இவருக்கு சொல்லுங்க, A வர்க்கம் C வர்க்கம் சய B வர்க்கம் 2ABC. A வர்க்கம் B வர்க்கம் சய C வர்க்கம் 2ABC. இப்போ இந்த ரெண்டாலே முழுக்க வெட்டினீங்க என்றால் ஏபிசி பொது அடியாக வரும். பாருங்க, இதில் பி வர்க்கம் சி வர்க்கம் இங்கே பாருங்க வெட்டி காட்டுவோம். இதில் ஒரு சய ஏ வர்க்கம் வருது, சக ஏ வர்க்கத்தோடு வெட்டுவோம். சய பி வர்க்கம் வெட்டும், சய சி வர்க்கம் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் மிச்சம் என்ன வரப்போகுது உங்களுக்கு? ஒரு ஏ வர்க்கம் மிச்சம் இருக்குது, ஒரு பி வர்க்கம் மிச்சம் இருக்குது, ஒரு சி வர்க்கம் மிச்சம் இருக்குது. RHS பிள்ளைகள் எல்லாருக்கும் பொது அடி என்னபடியால் அப்படியே வச்சு கொண்டு வெட்டலாம், பிரச்சனை இல்லையா? வெட்டி போட்டு ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கத்தின் கீழ் ஏபிசி. ரெண்டாவது பாருங்க, எண்ணின் கோணம் சி ஆனது π/3 ஆகும் என காட்டுட்டாம். ஏன்னா 1 கீழ் ஏ சக சி, 1 கீழ் பி சக சி, 3 கீழ் ஏ சக பி சக சி. பிள்ளைகள் 3 பேரையும் பொது அடியாக எடுக்கிறேன்னா கொஞ்சம் கரைச்சல். இது 3ஐயும் பிரிக்க இருக்கிறது வில்லங்கமாக இருக்கும். என்ன நாங்கள் இப்படி செய்வோம், ஏ சக பி சக சியை இங்கால விடுவோம் இருக்கா. ஏ சக பி சக சி, ஏ சக சி, ஏ சக பி சக சி, பி சக சி. இப்போ பாருங்க, இதுல ஒரு ஏ சக சி இருக்குல்லோ, அவரை பிரிச்சோம்னா 1. இதில் ஏ வச்சுக்கொண்டு பி சக சியை பிரிச்சோம் என்றால் அது கொண்டு. இப்போ கொஞ்சம் சுகமாக இருக்கும். பாருங்க, இந்த ஒன்றே மங்கால் அழிச்சா அங்கால 1 வரும். பியின் கீழ் ஏ சக சி, ஏயின் கீழ் பி சக சி சமன் 1. ஏ சக சி பி சக சியை பொது அடியாக எடுத்தால் பிபி சக சி ஏ சக சி சமன் 1. பி வர்க்கம் சக பிசி, ஏ வர்க்கம் சக ஏசி. இவரை குறுக்கே வரைக்கி பிராக்கெட்டை விடுங்க பார்ப்போம். ஏபி ஏசி பிசி சி வர்க்கம். பாருங்க, இதில் ஏ வர்க்கம் இருக்கும், பி வர்க்கம் இருக்கும், பிசி அங்கால கழிவட்டு போம், ஏசி கழிவட்டு போம், சி வர்க்கத்தை இங்கால கழிக்கலாம். ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கத்தை கண்டோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் என்றால் காசி. இவருக்கு இப்படி வரணும். என்ன இங்கே ஏ வர்க்கம் பி வர்க்கம் சய சி வர்க்கம் இருக்குது, அங்கால பக்கத்தில் ஏபியும் இருக்குது. பிரிச்சுடுங்க 2 ஏபியால். ஏ வர்க்கம் பி வர்க்கம் சய சி வர்க்கத்தின் கீழ் 2ab சமன்
அரை என்று வருவார். இப்போ நாங்கள் கொசைன் விதிப்படி இவருக்கு நாங்கள் போடலாம் கொசி என்று, அரை என்றவருக்கு போடலாம் π/3 கொசன். கொஸ் 60 தான் அரை என்ன, 2ஆம் கால்வட்டம் வராது. 2ஆம் கால்வட்டத்தில் கொஸ்ஸாய 180 விட கூட வரையலாது கோணம் முக்கோணின். சி சமன் π/3. சி சமன் π/3 தான் கேட்டவன். இப்படி என்றால் சி சமன் π/3 என காட்டுக. இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் முக்கோணியின் பண்புகளில் சைன் விதி, கொசைன் விதி, இப்படியாக 5 விதமான பண்புகள் படிக்கணும். ஏச பீச சி சமன் 180, சைன் விதி, கொசைன் விதி, பக்கங்கள் எப்படி மடிச்சிருக்கிறது, பக்கங்களோட ப்ரொஜெக்ஷன் என்று சொல்கிறோம் நாங்கள். மற்றது பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு. இந்த 5ஐயும் வச்சுக்கொண்டு கணக்குகள் செய்தனாங்க. இனி நாங்கள் பார்க்க வேண்டியது, சில வழியில் கணக்குகள் வரலாம், முக்கோணியை கீறி அதில் நாங்கள் சின்ன வயசில் ஓ லெவலில் படித்த ஜோமெட்ரியை கொஞ்சம் பாவிச்சு கணக்குகளுக்கு விடியெடுக்கிற மாதிரி கொஞ்சம் கேள்விகள் வரலாம். அப்போ அந்த ஜோமெட்ரியோட தொடர்போட்டு வார முக்கோணியின் பண்புகள் கேள்விகளை நாங்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.